ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் சந்திச்சு. இவரும் வந்திருக்காரு நம்ம யுஏஇலேருந்து பிரசன்னாவும் ஜாயின் பண்ணிருக்காரு. பிரசன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஷோல வந்து. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நீங்க இருக்கிற பிஸில எங்க ஷோக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி திருப்பி நம்ம சேனல்ல வந்து இதை வந்து என்ன சொல்றது சேனல்லே பெருமைப்படுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரசன்னா. அப்படியே ஃப்ரீ கொஞ்சம் டைம் ஒதுக்கி திருப்பி நம்ம சேனல்ல வந்து யார் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க? பிரசன்னா தான் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. சரி, பிரசன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. சரி, ஓகே. எனிவே ஷோக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இங்க பாருங்க, அந்த கருப்பு ஸ்கிரீன்ல தெரியறவர் தான் நம்ம பிரசன்னா. அவர் ஃப்ரீஸ் ஆயிருக்காரு. ஒரு கூடிய சீக்கிரத்துல வந்துருவாரு. யூஏல ஒரு பெரிய பவர் கட் நினைக்கிறேன், அதை செட்டில் பண்ணிட்டு வந்துருவாரு. T10 லீக்ல அவர் கரண்டா அனலிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு வந்து அலிபாய் அடிச்ச வலிமை அப்டேட்லாம் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, எனிவே ரிட்டன்ஷன் நியூஸ்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம அந்த ரிட்டன்ஷன் நியூஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபி டிவில்லியர்ஸ் மற்றும் கான்பூர் டெஸ்ட் இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கான்பூர் டெஸ்ட்டை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். அப்புறம் பிரச்சனை வருவார், வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சு டீல் பண்ணிக்கலாம். கான்பூர் டெஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த மோர் ஃபேசினேட்டிங் டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் விளையாடினதுல என்னதான் வந்து ரிசல்ட் வந்து நம்ம பக்கமா இந்தியா பக்கமா போல அப்படின்னா கூட லாஸ்ட் பால் வரைக்கும் போய் அது ஒரு த்ரில்லரா அமைஞ்சு அவங்க வந்து டிரா பண்ணி பேட் லைட் வந்து அம்பையர் லைட் மீட்டர் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி என்ன சொல்றது, திருப்பி எனக்கு Under-22 Under-25 டேஸ் ஆடின ஞாபகம்லாம் வந்துருச்சு. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிரா டெஸ்டே வந்து ஒரு கிரேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ பார்த்தவங்களாம் என்ன நினைச்சீங்க ஏதுன்னு தெரியல. அதோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் செஷன் விக்கெட்டே உள்ள 1 டவுன் அப்படின்ன உடனே அந்த சோமர்வில்லும் ஒரு டாம் லேத்தமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளையாடின போது வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. பட் எங்களுக்கு உள்ள இருந்து தெரியும். ஸோ ஒரு டெஸ்ட் மேட்சோட பியூட்டியே அதுதான். அந்த டெஸ்ட் மேட்சோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள உட்காந்துருப்போம். நம்ம வந்து அவங்களோட ஃபீட்ல இருந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 90ல இருந்து 100 ஓவர் அன்னைக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் பிளே. ஏன்னா ப்ரீவியஸ் டேஸ்லாம் பேட் லைட் இருந்ததுனால ஒரு 98 ஓவர் கிட்ட நம்ம போலிங் போட வேண்டியதா இருந்தது. அந்த 98 ஓவருமே வந்து என்ன சொல்றது, ஒரு பாசிங் ஓவருமே வந்து டீமுக்கு தோணும், அப்பா கொஞ்சம் க்ளோஸா இருக்கும்டா, டிரா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து மொத்தமாவே நீங்களாம் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, 2.5 ரன்ஸுக்கு தான் வந்து ரன் ரேட்டே இருந்தது எல்லா நாளும். எஸ், அப்கோர்ஸ் ரச்சின் ரவீந்திரா சூப்பர்பா ஆடினாரு. ரச்சின் ரவீந்திராக்கு வந்து அவர் நம்ம ராகுல் டிராவிட் அண்ட் சச்சின் டெண்டுல்கரோட நேமை சேர்த்து அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் டு ஹிஸ் டெஸ்ட் கரியர். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம் கோயிங் டு த ஃபியூச்சர். Ashwin, my doubt is why you didn't bowl last over. Please tell and explain because I know there is 12 minutes left. பட் வை அம்பையர் ஸ்டாப். ஓகே, ஸோ 2-3 விஷயம் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எங்கேயோ ஒரு ஃப்ளோல இருந்தேன். ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட 2 நிறைய பேர் டெஸ்ட் கிரிக்கெட் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பட் லாஸ்ட் டேக்குள்ள போறோம், 280 ரன் தான் அடிக்கணும். இன்னைக்கு டே அண்ட் ஏஜ்ல 280 ரன்ஸ் சேசிங் இந்த லாஸ்ட் டைம். இதோ பிரசன்னா வந்துட்டு இருக்காரு, லோட் ஆகுறாரு. வாங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யூஏஇல போயிட்டு இன்டர்நெட் ப்ராப்ளமா? சரி, ஓகே. எனிவே நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க அப்படியே ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் மேட்சை பத்தி, கான்பூர் டெஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஒரு 2.5 அந்த மாதிரி தான் இருந்தது ஆவரேஜ் ஸ்கோரிங் ரன் ரேட்டே. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா வந்து அந்த பிச்சில் எவ்வளோ ரன் வருது, எவ்வளோ பேஸ் இருக்கு, எவ்வளோ ஃப்ளோல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது குறிக்குது. ஸோ அதை டிக்ளரேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த டார்கெட் எட்டுற மாதிரி இருந்திருக்கும். பட் எனக்கு என்னவோ லாஸ்ட் டேக்குள்ள போகும்போதே வந்து அது வந்து ஒரு அன்அச்சீவபிள் டார்கெட்டாக தான் தோணிச்சு. ஏன்னா ஒரு செஷனுக்கு 65-70 ரன் வருது. 2 செஷன் அவங்க நல்லா விளையாடினாங்கன்னா 140 ரன் வரும். லாஸ்ட் செஷன்ல போய் இன்னொரு 140 ரன் இருக்கு. ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா ஒரு விக்கெட் விழுந்துடுச்சு அப்படின்னாலே அது ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியா செட் பண்ணிடும் ஒரு டோனை ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள. டே என்ன இதை பிடிக்கிறதா அதை பிடிக்கிறதா, என்ன பிடி டிஃபென்ஸ் ஆட, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். நேத்தே கூட பாருங்க, அவர் சோமர்வில் ரொம்ப நல்லா விளையாடினாரு. அவர் அவுட் ஆனவனே இன்ஃபேக்ட் டாம் லேத்தமோட விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் டப்பு அப்படியே விழ ஆரம்பிச்சுது. அண்ட் என்ன ஆகும்னா ரோலிங், அதாவது ரோலர் யூஸ் பண்ணுவாங்க எவ்ரிடே மார்னிங் டெஸ்ட் மேட்ச்ல. ரோலர் யூஸ் பண்றதுக்கு பேட்டிங் டீமுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு. லைட் ரோலர், ஹெவி ரோலர், சில கிரவுண்ட்ல எல்லாம் 3 ரோலர் ஆப்ஷன் கூட கொடுப்பாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அது என்ன ஆகும்னா, கான்பூர்ல நாங்க லாஸ்ட் டைம் நியூசிலாண்டோட டெஸ்ட் ஆன போது அந்த மாசம் ஆகஸ்ட்
செம்ம வெயில், நிக்க முடியல கிரவுண்ட்ல. அந்த மாதிரி டைம்ல விக்கெட் கிரம்பிள் ஆச்சு. பட் இப்ப நாங்க ஆடுற டைம் சோமர்வில் அவுட் ஆஃப் சிலபஸ். நான் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத வந்திருக்கும், அவுட் ஆஃப் சிலபஸ் வருது. நல்லா விளையாடினாரு, கிரெடிட் டு கிரிக்கெட். டெஸ்ட் மேட்ச் அப்படிதானே, அவுட் ஆஃப் சிலபஸ் இன் சிலபஸ்லாம் கிடையாது. சூப்பரா விளையாடினாரு தீபக் சோமர்வில். நல்ல டிஃபென்ஸ், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விளையாடினாரு. சோ எங்க இருந்து எங்க விட்டேன் பிரசன்னா? இப்போ வில் சோமர்வில் நல்லா ஆடினா நீங்க. அதே மாதிரி வந்து வெயில் அடிக்கும் நாக்பூர்ல அப்படின்னீங்க. நாக்பூர்ல இந்த மாசம் எஸ்பெஷலி நவம்பர் டிசம்பர் மாசம், ஆல்மோஸ்ட் மார்கழி மாசம் வர போற டைம்ல அப்படியே காலில் அப்படியே பனிமூட்டமா இருக்கும். நம்ம சச்சின் படத்துல ஃபுல்லா புகையா வருமே, அந்த படத்துல வர புகை மாதிரி அப்படியே பனிமூட்டமா இருக்கும். ஸோ அதை அப்படியே பிச்சு கொஞ்சம் இழுத்துக்கும், ரோல் பண்ண உடனே கொஞ்சம் பைண்ட் ஆகும். என்ன ஆகும்னா லாஸ்ட் செஷன்ல போன உடனே கொஞ்சம் மேபி லிட்டில் மோர் ஹெல்ப் கிடைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல இல்லாத ஹெல்ப், விக்கெட் விழுது, லைட் டியூட்டரேட் ஆகுது. அந்த மாதிரி டைம்ல ப்ரெஷர். டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது வந்து பிச்சு கிடையாது, போலிங் போடுற பால் இல்லை. யாரு பெட்டரா ப்ரெஷரை டீல் பண்றாங்க, யார் கம்மியா ப்ரெஷரை டீல் பண்றாங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். 5 நாள் பிசிக்கலி டயர்டா லேபர்டா இருப்பீங்க, மென்டலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் லாஸ்ட் டே வரைக்கும் இழுத்து பிடிக்கணும். அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் கஷ்டமான ஒரு கிரிக்கெட், அதனாலதான் உங்களுக்கு வேணும். யூ ஷுட் வாண்ட் இட், அப்பதான் டெஸ்ட் கிரிக்கெட் கிடைக்கும். அண்ட் லைட் மீட்டரை பத்தி எக்ஸ்பிளனேஷன். ஜென்ரலா என்ன ஆகும்னா, அம்பையர்ஸ் வந்து முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பேட் லைட் ஒரு மாதிரி இருட்டா இருந்துச்சு அப்படின்னா, அம்பையர் 2 பேரும் கூடி பேசிப்பாங்க, கியூட்டா பேசிட்டு அதுக்கப்புறமா லைட் மீட்டர் எடுத்து இப்படி பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு, தம்பி லைட் கம்மியா இருக்க மாதிரி நினைக்கிறேன், ஐ எம் ஆஃபரிங் யூ லைட் அப்படின்னு கொடுப்பாங்க பேட்ஸ்மேனுக்கு. உடனே பேட்ஸ்மேன் என்ன சொல்லுவாங்க, நல்ல சிச்சுவேஷன்ல இல்ல அப்படின்னா, நாங்க கிளம்பி வீட்டுக்கு போறோம் சார், ஹோட்டல் கிளம்புறோம் அப்படின்ட்டுருவாங்க. நல்ல சிச்சுவேஷன் இருக்காங்க, கேமை செட்டப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, சார் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விளையாடிக்கிறேன் சார், கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க எனக்கு, ஓடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. ஆடி கேமை செட்டப் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி டாக்டிக்கலா யூஸ் பண்ணுவாங்க நிறைய டீம்ஸ். பட் இப்போ அந்த ரூலை பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அம்பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த லைட் மீட்டர் ஒன்று இருக்கும், நல்லா நம்ம அந்த உங்களுக்கு அந்த பிச்சுக்கு மீட்டர் காமிச்சால மாய்ச்சர் பார்க்குற மீட்டர் மாதிரி இருக்கும், அதை அப்படி 2 எண்ட்லையும் கொண்டு போய் அப்படி வச்சு பார்ப்பாங்க. அதுல ஒரு ரீடிங் வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் எல்லா நாளும் 4:25 to 4:30 பிளே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுல ஒரு ஃபர்ஸ்ட் டே பிளே கால் ஆஃப் பண்றாங்க பாருங்க, அதுக்கு பேர் வந்து இந்த லைட் மீட்டர் ரீடிங். அதுதான் வந்து பேசிஸ் ஃபார் ரீடிங் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச். ஸோ உதாரணத்துக்கு அதுல 0.34 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அந்த 0.34 வரும்போது எல்லா நாளும் கேமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குதான் அந்த லைட் கீழே வரும்போதே லைட் மீட்டரை வாங்கி பாக்குறது. சன் மொமெண்ட் பின்னாடி டிசப்பியர் ஆன உடனே ஒரு மாதிரி எவ்ரிடே லைட் மீட்டரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பிரசன்னா கண்ணை மூடிட்டாரு. நான் கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் சொல்லி முடியும் போது ஒரு கண்ணை மூடிட்டார். ப்ளீஸ் டாக் அபவுட் த bowling follow through issues discussed with the umpire. Felt like it was a gray area within the rules but obstructing the umpire vision. Okay, இன்ட்ரெஸ்டிங் டேக். ஸோ வந்து இது ரூலை பத்தின ஒரு விஷயமே கிடையாது. ஸோ சும்மா நான் ஏதோ ஒரு 2-3 தடவை வந்து ரூல்ஸ் அப்படின்னு நான் பேசினால உடனே எல்லாரும் ரூல்ஸை பத்தி பேசுறீங்க. ஸோ இது பேசிக்கலி என்னன்னா, இட்ஸ் அன் ஆங்கிள். நிறைய பேர் வந்து எப்படி பாக்குறாங்க அந்த விஷயத்த எனக்கு தெரியல. கட்டிங் த்ரூ, அதாவது ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து நீங்க ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் அப்ரோச் பண்ணினீங்கன்னா, தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ் தட் அ bowler cannot cross. அதாவது இப்போ நான் ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடுறேன்னா, என்னோட லெஃப்ட் ஃபீட் வந்து மிடில் ஸ்டம்பை தாண்டி வைக்க முடியாது. அதே மாதிரி நான் ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடுறேன்னா, என்னோட லெஃப்ட் ஃபீட்னு சொல்றது எனக்கு லேண்டிங் ஃபீட். அது அகைன் மிடில் ஸ்டம்பை கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போடுறேன்னு சொல்லிட்டு மிடில் ஸ்டம்பை கிராஸ் ஆச்சுன்னா அது ஓவர் த விக்கெட்டுங்கிற கணக்காயிடும். ஸோ இட்ஸ் பேசிக்லி ஒரு ஆங்கிள். அதாவது பல பேருக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா கேமை கன்சியூம் பண்ற விதமே சரியில்லை. இதுதான் நான் ரொம்ப நாள்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மிடில் ஸ்டம்ப் லைனை கிராஸ் ஆகக்கூடாது, திருப்பி அதை ரீஇட்ரேட் பண்றேன். இது வந்து ஒரு கிரிக்கெட்டிங் நியூஸ். நிறைய பேருக்கு வந்து இதை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேருக்கு வந்து இதை பிராக்டிஸ் பண்ணாலும் கேம்ல போடுற அளவுக்கு தைரியம் வராது. எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு விஷயத்த ஃபீல் பண்றேன், அதுல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஆங்கிள் கிடைக்கும், எனக்கு அதுல போலிங் டிஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை நான் டெஃபினட்டா ட்ரை பண்ணுவேன். ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன். நீங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து யோசிச்சு பாருங்க. கையை இப்படி நேரா தூக்குங்க, காது கிட்ட வைங்க, காது கிட்ட வச்சுட்டு உங்க ரிஸ்ட் இப்படி ஓபன் பண்ணி இப்படி வைங்க. அதே கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க, ரிஸ்ட் இப்படி மாறும். ஸோ அந்த ரிஸ்ட் பொசிஷன் மாறும். அது மாறிச்சுன்னா ஸ்பின் மாறும், ஆங்கிள் மாறும், ஸ்ட்ரெயிட்டா போகும், சில பால் வேகமா போகும், இப்படி போகும். இது ரூலுக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ட் மோரோவர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேத்தான் நான் பண்ணலங்க. 1 year ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டுல அம்பையர்ஸ் கிட்டலாம் நான் போலிங் போட்டு பார்த்திருக்கேன். அன்னைக்கே நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா, பால் என் கையிலேருந்து போன உடனே நான் அம்பையரோட விஷன்ல இருந்து வெளியில போயிடுவேன். ஆனா இந்த டிஃபென்ஸ் ஆஃப் தி அம்பையர் இந்த மாதிரி யாரும் முன்னாடி போட்டது இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு அன்யூஷுவலா இருக்காது. ஐயோ அப்படின்னு சடனா ஒரு நீ ஜாக் ரியாக்ஷனா இருக்கு. அது போட தே ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். ஏன்னா நான் என்னோட ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்றேன். அண்ட் அகேன் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துருச்சுனாலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து டேஞ்சர் ஏரியா கவர் பண்ணாம கிராஸ் பண்ணி போயிடுறேன். அம்பையர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் குவிக்கா மூவ் பண்ணி போறேன். அண்ட் மோரோவர் நான் அதை குவிக்கா மூவ் பண்ணி வேணும்ட்டே யாரையும் டிஸ்டர்ப் பண்றதுக்காக போல. பால்ல எஃபர்ட் போட்டா நான் ஓடி வர ஆங்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட்ல தான் போகும்.
ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேரால கேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா புதுசா இருக்கு, யாரும் பண்ணது இல்லைன்னு யாருக்கும் அதுக்கான விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நான் அவங்க யாரையுமே எதுவுமே நான் சுத்தமா ஃபீல் பண்ணல. ஒருவேளை அது பேட்ஸ்மேனோட லைன்குள்ள வரேன் அப்படின்னு நினைச்சேன்னா, நிஜமாவே எத்தனையோ விஷயத்துல ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் கேட்கிற எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, போலர் போடுறாரு, பேட்ஸ்மேன் கொஞ்சம் நவுந்து நின்று நடந்து போலாமே, அதுதானே ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறது என்னோட கனோட்டேஷன். ஏன்னா இது என்னோட போலிங், நான் ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஒரு பேட்ஸ்மேனை டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு ஈஸி இல்லை. நிறைய பேர் சொல்ற மாதிரி அந்த ஆங்கிள் இருந்து போட்டா பாடியில பயங்கர லோட் எடுக்குங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி. அப்படி பார்க்கணும் அப்படி டக்குன்னு தெரிஞ்சிடாது. எனிவே பீடாக் வராரு, எல்லாரும் ஓடு. பீடாக் வராரு, எல்லாம் ஓடு. பீடாக் என்ன பீடாக் இருப்பீங்களா? எப்ப கிளம்புவீங்க? கான்ஃபிடன்ட் டெஸ்ட்டை பத்தி முடிச்சிட்டேன். இப்ப நீங்க ஏபிடி வில்லியர்ஸை பத்தி சொல்லணும். ரொம்ப நாளா சொன்னீங்க, ஒருத்தர் ஷூவை போடுறதை நிறுத்துவாரு, பேடை கட்டுறதை நிறுத்துவாரு, இதை நிறுத்துவார், அதை நிறுத்துவாருன்னு நான் யார் யாரோ கெஸ் பண்ணாங்க. உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? சொல்லிட்டாரா ஏபி? அதாவது ஆனஸ்டா சொன்னா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் தான் வந்து எங்களோட T10 லீக்ல வந்துட்டு கேப்டன் ஐக்கன் பிளேயரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நீ ஃபேமிலியோட வரலாம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், நீ வந்து நீ ஐக்கன் பிளேயரா கேப்டன் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. என்னை எதுவும் கேட்காத, என்னோட கதை ஓவர், என்னோட கிரிக்கெட்டிங் கெரியர் ஓவர் அப்படின்னாரு. என்ன இப்படி சொன்னா எப்படி? யூ காட் லாட் ஃபியூல் லெஃப்ட் இன் யுவர் டேங்க் அப்படின்ற என்னோட ஒரிஜினல் டயலாக் சொன்னேன். அதுக்கு மோட்டிவேட் பண்ணீங்க, எப்பவும் பண்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணீங்க. என்ன ஒரு சிரிப்பியா! நல்லா இந்த முத்து படத்துல வர எல்டர் ரஜினிகாந்த் மாதிரியே ஒரு சிரிப்பு. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. சரி, ஓகே. அவர் ஏபிடி வில்லியர்ஸ் கதையை பத்தி நம்ம கிட்ட திருப்பி கொண்டு வந்து சொல்றதுக்கு முன்னாடி நான் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுறேன். அவருக்கு தான் ஏபிடி வில்லியர்ஸை பத்தி நல்லாவே தெரியும். பட் ஏபிடி வில்லியர்ஸோட ரிட்டையர்மெண்ட் டெஃபினட்டாவே வந்து நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம். ஒரு சூப்பர் மேன், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர். இதை பாருங்க எப்படி படுத்து அடிக்கிறாரு, என்ன ஷாட்னே தெரியல. எனிவே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியர்ட் பிளேயர்ஸ். நிறைய போலர்ஸ் வந்து அந்த பேட்டில் டியூவல்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதே அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு நைட் மேரும் கொடுத்துருக்காரு. ஸோ நான் யார்கிட்டயும் கூட ஆக்சுவலி நீ கேட்டிருந்தேன், என்னப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு இவ்வளவு சீக்கிரமா, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட கிரிக்கெட் இருந்தது, ஃபிட்டா வேற இருக்காரு அப்படின்னு யார்கிட்ட கேட்கும்போது ஐ திங்க் எங்க பேட்டிங் கோச் கிட்ட தான் கேட்டேன். அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னாரு, உள்ள இருந்து ஓகே முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லை டெய்லி பண்றதுக்கு. அதாவது என்ன, நீங்க எல்லாம் பாக்குறவங்களுக்கு ஒரு சில விஷயம் கிரிக்கெட்டை பத்தி தெரியாது. ஸோ அதனால சொல்றேன், டெய்லி எழுந்து ஒரே விஷயத்த திருப்பி பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்லே வச்சுக்கலாமே. நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா டெய்லி காலையில எழுந்துக்கணும், ஒரு டைமுக்கு ரெடி ஆகணும், யூனிஃபார்மை போடணும், பேக்ல புக்கை வைக்கணும், டெய்லி நோட் புக்கை வைக்கணும், ஹோம் ஒர்க்கை பண்ணணும், கொண்டு போய் அதே பீரியடு டைம் டேபிள பார்க்கணும், பேகை பேக் பண்ணணும், திருப்பி சாயந்தரம் வரணும். இதே தான் நம்ம டெய்லி பண்ணிட்டே இருப்போம். அது நமக்கே ஒரு மாதிரி அழுது போகும். சாட்டர்டே சண்டே லீவ் வரும், அந்த லீவ் கூட கிடைக்காம இருக்கிறது தான் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரோட லைஃப் இன்னைக்கு. ஸோ ஆன் டே டு டே பேசிஸ் ட்ரெயின் பண்ணணும். மேட்சுக்கு நீங்க ஃபிட்டா இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டிராவல் பண்ணணும், பபுள் லைஃப், ஃபேமிலியை விட்டு இருக்கணும். இட்ஸ் நாட் சோ ஈஸி. ஸோ அது எப்போ எனக்கு இது முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறோமோ, இட் இஸ் டைம் டு பேக் த பேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் கோச் சொன்னாரு. ஸோ நல்ல ஒரு பாயிண்ட், குட் பாயிண்ட், சம்திங் தட் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். கிரிக்கெட்டை பார்த்து நிறைய அப்படியே காமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன பீடாக் திருப்பி போகுமா இன்டர்நெட், இல்லை உங்களை நம்பி மக்கள் வரலாமா? தெரியலையே, போன ஏபிடி வில்லியர்ஸ் திரும்பி வருவாரான்னு கேட்குற மாதிரி இருக்கு நீங்க கேட்கறது. இல்ல, நாங்க பாட்டு பிரச்சாரம் பண்றோம், பீடாக் இதை பேசுவாரு, அதை பேசுவாரு, இதை பேசுவாருன்னு பிரச்சாரம் பண்ணியாச்சு. பண்ண பிரச்சாரத்துக்கு ஒன்றும் எதுவும் பேசாம திடீர்னு அப்படியே நல்லா இந்த இது முத்து படத்துல வர அப்பா ரஜினிகாந்த் ரோல் மாதிரியே அப்படியே சிரிச்ச மாதிரியே நிக்கிறீங்க ஃப்ரேம்ல. சரி, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், முத்து ரஜினிகாந்த் அப்பா ரோல் கூட மூஞ்சி ஃப்ரீஸ் ஆகும், ஒரு டயலாக் தான் மதிப்பு. அதனால நீங்க கேட்கிற கேள்வி கேளுங்க, நான் சொல்ற ஆன்சரை சொல்லிடுறேன். எப்பா கண்டினியூ பண்ணுப்பா, ஏபிடி வில்லியர்ஸ் பத்தி பேசுப்பா. அதாவது முதல்ல அவரு டீமுக்குள்ள 2010 வந்தபோது அவ்வளோ நிறைய யாரோடையும் பேச மாட்டார். அவரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு, வெரி ஹம்பிள். அப்படியே எல்லாரையும் வந்து ஹக் பண்ணுவாரு. நீங்க அவரோட உட்காந்து சோஷியலைஸ் பண்ணணும், காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட். அவர் ஒரு தனி ஸ்பேஸ்ல இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் எனக்கு அந்த 2010ல பாகிஸ்தானோட வந்தபோது ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. கேரி கர்ஸ்னோட ரெக்கார்டை உடைச்சு ஒரு 284 நாட் அவுட். ஸோ அப்போதான் வந்து எங்க கோச் ரே ஜென்னிங்ஸ் கிட்ட சொன்னேன், என்ன ஆனாலும் இவரை வந்து அடுத்த வருஷம் ஆர்சிபிக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு. அவரை தான் கேட்டாரு, நீ வந்து அவர் ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயர்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி அவர் யூ கேன் மேனுஃபேக்சர் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அவுட் ஆஃப் நோவேர். அதனால வந்து நம்ம ஆர்சிபியில் அடுத்த வருஷம் அவரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு. இன்னும் நிறைய அவரை பத்தி என்ன சொல்லணும், இந்த 2012 பர்க் டெஸ்ட், அப்ப ஆஸ்திரேலியன் சவுத். நீங்க எப்படி ஏபிடி வில்லியர்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறதோட அவர் எப்படி கிரிக்கெட் நல்லா விளையாடுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களும் பார்த்து பயனடையும். நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அவரோட ஸ்கில்ல வந்து அப்ரிஷியேட் பண்ண. ஐ தாட் தட் ஹி கேன் பி
ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு. இதுல நான் எதுவுமே கண்டுபிடிக்கல. இன்னொன்னு என்ன சொன்ன, நிறைய பிளேயர்ஸ் என்னோட க்ளோஸா ஒர்க் பண்ணுவாங்க. அவர் என்னோட க்ளோஸா ஒர்க் பண்ணதே கிடையாது. இஸ் a ஜீனியஸ் ஆஃப் his ஓன். ஒரு 2 நிமிஷம் வந்து டாஸுக்கு முன்னாடி வந்து உட்காருவாரு. இவன் என்ன வேரியேஷன் போடுவான், எனக்கு என்ன லென்த் போடுவான், என்ன ஃபீல்டு வைப்பான், இவனை லேப் ஆட முடியுமா, இல்ல வச்சு எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல இன்சைட் அவுட் கடாசணுமா, 2 நிமிஷம் இவ்வளவுதாங்க அவர் கேட்பாரு. கேப்டனா இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், போல் பண்ணலாமா பேட் பண்ணலாமா, இவ்வளவுதான் பேசுறவருடைய மத்த பிளேயர்ஸ் உட்கார்ற மாதிரி அவரோட உட்கார்ந்ததே கிடையாது அவர். 2012 பெர்த் டெஸ்ட் போது என்னாச்சு, வி போத் டீம்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தட் நம்பர் 1 போல் பொசிஷன். 2 டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வச்சு நல்ல முதுகுல வந்து இந்த கழுதைக்கு டின்னு கட்டுற மாதிரி கட்டினாங்க. மைக்கேல் கிளார்க் வந்து போர் அடிக்கும் போதெல்லாம் டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ 10 டெஸ்ட் வந்தோம், நாங்க 225 ஆல் அவுட், அவங்க 175 ஆல் அவுட். அதுக்கப்புறம் ஆஷிம் மாம்லா 3 டெஸ்ட் மேட்ச் சீரிஸா? 3 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ். 3 டெஸ்ட் ஆஷிம் மாம்லா வந்து வாஸ் கோயிங் பெசக். அப்போ வந்து நாங்க ஒரு 50 ரன் லீட் எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஒரு 280 290 போயிட்டு இருக்கு. ஒரு பேட் கட்டின்னு உட்காந்துருக்காரு. உடனே கேரி கெஸ்டன் வந்து என்ன கேட்டாரு, பீடா வாட் யூ திங்க் இஸ் எனஃப் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு 320 வந்தா போறேன் கேரி, நல்லா முடிச்சு ஊருக்கு போயிடலாம், ஐபிஎல் வேற வருது அப்படின்னு. உடனே கேலி சொன்னார், நோ 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 வி நீட் 600 அப்படின்னாரு. இப்படி பார்த்தேன், ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க 600. இவர் பேடு கட்டின்னு உட்காந்தவர் சொல்றாரு, 600 தானே, நீ ஏன் காலப்படுற, உனக்கு 5வது நாள் ஊருக்கு போகணும்ல, சீக்கிரம் முடிச்சிடுறேன், நீ காலப்படாத, நான் இன்னையோட நமக்கு 500 ரன் லீடு வந்துடும், 600 ரன் லீடு நாளைக்கு கத்தால வந்துடும், 2 செஷன்ல போல் அவுட் பண்ணி முடிச்சிடலான்னு இறங்கி ஒரு கடாசுனா இருப்பாருங்க, ஒரு 168. அதுவும் அந்த போலிங் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் போலிங், ஆஸ்திரேலியன் விக்கெட், வாக்கா விக்கெட் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் போலிங் அட்டாக் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு 2 பவுலர் ஷூரா தெரியும். ஒன்னு ஜான் ஹேஸ்டிங்ஸ், இன்னொன்னு நேத்தன் லைன். பாவம் அவர் ஜான் ஹேஸ்டிங்ஸ். இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, இந்த 2013 டெஸ்ட் மேட்ச் ஜோனாஸ்பர்க்ல, which you are also a part of. ஸோ வந்து நல்லா ஃபர்ஸ்ட் டே நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. அங்கங்க போயிட்டு 3வது நாள் இருக்கும்போது எவ்ரி ஒன் ஹஸ் ரிட்டர்னஸ் ஆஃப், இது கதை ஓவர் அப்படின்னு. 458 டார்கெட்டு. 458 எப்படின்னா, நீங்க ஃபிளைட்ல போய் மேல பார்த்தாலும் கொஞ்சம் உயரமா தெரியும். ஸோ ஒரு டீம் டாக் வந்தது அன்னைக்கு. 91 for 1 நாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ரசல் டோமிங்க கிட்ட, பாசிட்டிவா ஆள்னா நீங்க போயிட்டு அமிக்கிறீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு. நான் சொன்னேன், வி வுட் ராதர் கோ ஃபார் த சேஸ் அப்படின்னு. உடனே கேலிஸ் வந்து பார்த்தாரு, பீடாக் ஐ சி யூ கிவிங் அஸ் மோட்டிவேஷன் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் அன் ஆப்டிமிஸ்டிக் பர்சன். 458ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி, ஃபர்ஸ்ட் செஷன் கொஞ்சம் பார்த்து ஆடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இவர் எழுந்து சொன்னாரு, ஐ எம் ஆன், வி ஆர் கோயிங் ஃபார் த சேஸ் அப்படின்னு. 197 for 4 கேலிஸ் அவுட் ஆகும்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாப் டூப்ளஸியோட ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க, 458. ஒரு சில சமயம் எப்படின்னா, அந்த ரூல்ஸ் ராமானுஜமாவே இருப்பாரு, அவர் அந்நியனா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. 2015 வேர்ல்டு கப் அப்ப எப்படின்னா, டாஸ் ஜெயிச்சு ஆக்லாண்ட்ல வந்து பேட்டிங் ஆடுறதுங்கிறது, அது படையப்பா படத்துல ரஜினிகாந்த் வந்து பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுட்டு பாம்புல முத்தம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா என்ன ஒரு 38 டிகிரி ஸ்விங் ஆகும், வேற ஒன்றும் பெருசு இல்லை. நானே கொண்டு வந்து இப்படி போட்டாலும் இவ்வளவு ஸ்விங் ஆகும். அங்க அந்த மேட் ஹென்றி, சவுத்தி, போல்ட் ஸ்விங் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. 9 ஸ்லிப் வச்சு போலிங் போடுறாரு பிரண்டன் மெக்கல்லாம். ஸோ அப்ப கொஞ்சம் ஒரீடா தான் உட்காந்து என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. அவர் ஏபி வந்து கேட்டாரு, இந்த மாதிரி வாட் டு யூ திங்க் வி கேன் டிஃபெண்ட் ஹியர் அப்படின்னாரு. ரொம்ப சின்ன கிரவுண்டு, டே அண்ட் நைட் கேமு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 310 வந்தாதான் பெட்டரா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல எப்படி நத்த மாதிரி ஊர்ந்துட்டு இருக்கோம் நாங்க. 3.3 அண்ட் ஓவர் தட்டி கொடுத்தாரு, கவலைப்படாத நான் செஞ்சிடறேன், 400 வரும் அப்படின்னு. 22 ஓவர்ல நாங்க 72 73 இருக்கும். அதுல ஓவர்ல 3 பால் வந்து விக்கெட் கீப்பருக்கு போயிட்டு இருக்கு, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் விக்கெட் கீப்பர். அந்த சிச்சுவேஷன்ல வந்து சொன்னாரு, நான் 400 கொண்டு போறேன் அப்படின்னு. மழை வராம இருந்திருந்தாருன்னா மார்க்கே வாங்கியிருப்பாரு. அப்போ அந்த பர்டிகுலரா அந்த மேட்ச் தோத்த உடனே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபீலிங்ஸ் வந்து என்னால சொல்லவே முடியல. அது எப்படின்னா ஒரு கிரேவ்யார்டு மாதிரி இருந்தது. இப்போ ஒருத்தர் கூட, பீட் மேனேஜ்மெண்ட், பீட் பிளேயர், யாராவது ஒருத்தர் கண்ணுல இருந்து தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது மிக ஆகாது சொல்றதுக்கு. நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ரிட்டையர் மட்டும் ஆயிடாத, நீ வந்து ஒரு கிரேட்டஸ்ட் லெஜெண்ட், ஒரே ஒரு வேர்ல்ட் கப் ஆடு, ஏதாவது ஒரு வேர்ல்ட் கப் நீ ஜெயிச்சுட்டு வேர்ல்டு சாம்பியனா போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, விட்டுறாத அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாரு, நான் விட மாட்டேன், நீ கவலைப்படாத, 2019 வேர்ல்டு கப் நான் ஆடுவேன், இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ரிட்டையர் ஆவேன், அதுக்குள்ள நம்ம ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சே ஆவோம் அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்டா நடக்கல.
தோத்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தோம்னா மாத்தி அடிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஓடி. நீங்க சொன்னீங்க அந்த T10 லீக்குக்கு அவரை வர சொன்னா வரமாட்டேன்னாரு. ஏதாவது காரணம் ஏதாவது சொன்னாரா? நான் அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. நான் இனிமே ஆட மாட்டேன். ஆஃப்டர் ஐபிஎல் ஐம் டன் பீடாக் அப்படின்னாரு. அவர்லாம் எப்படின்னா அவர் இதெல்லாம் பேசும்போதெல்லாம் யோசிச்சு பேசுற ஆளு, சும்மா வந்து வார்த்தையை விடுற ஆள்லாம் அவர் கிடையாது. ஸோ அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா there was some purpose behind it. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு பெரிய இதுல இருக்கேன், இப்போ இன்னும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், இனிமே எனக்கு இன்னொரு 3 வருஷம், அவருக்கு 37 வயசு ஆச்சு, 40 வயசுல ஐபிஎல் ஆடிட்டு இருப்பாரு, அவர் சாதிக்காதது எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்ற பாருங்களேன், நீங்களே ஒரு கிரிக்கெட்டர், நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது செகண்ட் இஷ்யூ. அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னு வச்சுக்கோ. இனிமே நாளை கத்தாலம் எழுந்திருக்கும் போது அந்த நான் பூட்டை நான் போடும்போது எனக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கு, பெருசா ஒன்னும் இல்லைன்ற ஃபீலிங் உனக்கு வந்துருச்சுன்னா நீங்க ஆடவே முடியாது. இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த 2015 ODI சீரிஸ் அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்த கான்பூர் மேட்ச்ல உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க ஜெயிச்சோம், செகண்ட் மேட்ச் இந்தியா, மூணாவது மேட்ச் நாங்க ஜெயிச்சோம், திருப்பி ஃபோர்த் மேட்ச் இந்தியா, அந்த 5வது மேட்ச் மும்பைல. அப்ப வந்துட்டு குவிண்டன் டி காக் வந்து ஆடிட்டு இருந்தாரு. மும்பை ட்ரெஸ்ஸிங் ரூம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் மேல இப்படி உட்காந்துருக்கோம். இவர் செட்டிங் இட் அப் பிளேஸ் 29, 25, 26 ஓவர்ல ஒரு 170 வந்துருச்சு. அப்ப வந்து என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி என்ன பீடாக நீ என்ன நினைக்கிற, என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும், ரொம்ப பாட்டாவா இருக்கே அப்படின்னாரு. பயங்கர பாட்டாவா இருக்கு, பட் 350ல இருந்து 320 வந்தா டெஃபினட்டா டிஃபெண்ட் பண்ணிடலாம். உடனே ஒரு கேள்வி கேட்டார், யூஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் இந்தியாஸ் பேட்டிங் அப்படின்னு. நான் சொன்னேன், இந்தியாவோட பேட்டிங் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன், போலிங் கூட்ஸ் இருக்கு, 350 to 360 நம்ம கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்பயும் சொல்லிட்டு போனாரு. இந்த மாதிரி ஃபாஃபு செஞ்சுரி அடிப்பார் போல இருக்கே அப்படின்னு. ஆமா அடிப்பாரு, கவலைப்படாத, இன்னொரு செஞ்சுரி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு. பாக்குறேன் 29, 30 ஓவர்ட்டியோ 30 ஓவர் ஆயிடுச்சு, இனிமே நீ போய் எங்கேயா நீ 100 அடிக்கிறது, கவலைப்படாத நம்ம 400 அடிப்போம்னாரு. 438 அடிச்சோம். சில சமயம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, அதே மாதிரி இந்த ஃபாஸ்டஸ்ட் 100 இன் ஜோஹானஸ்பர்க், இப்போ 22, 23 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே உள்ள ரைலி ரூசோ, ஆஷிம் ஆம்ல ஆடிட்டு இருக்காங்க. ஃபாஃப் பேட போட்டு உட்காந்துருக்காரு, எனக்கு பின்னாடியே உட்காந்துருக்காரு. ஃபாஃப் நான் பார்க்கவே இல்லை, நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ரசல் டோமிங்க கோச் கிட்ட சொல்றேன், ரஸ் 28 ஓவர் ஆச்சுன்னா ஏபி நம்பர் 3 அப்படின்னு. பின்னாடி ஃபாஃப் அப்படி ஷோல்டர் தொட்டாரு, பா நான் பேடு கட்டிட்டு உட்காந்துருக்கேன்ப்பா, முதல் ஓவர்ல இருந்து என்னாலையும் அடிக்க முடியும்னாரு. ஐயோ பின்னாடி இருக்காருப்பா. இல்ல அப்படி இல்ல, நார்மலா ஏபி வந்து ஒரு ஃபார்முலா நாங்க யூஸ் பண்ணுவோம், 12 ஓவருக்கு அப்புறம் தான் T20ல ஆடணும், 28 ஓவருக்கு அப்புறம் தான் முடிஞ்ச வரைக்கும், அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு 12 for 3 20 for 3 இருந்தா அதோடய. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு 35 ஓவருக்கு அப்புறம் போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஒன் ஃபன் வந்து செஞ்சுரி அடிக்கிறாருன்னா, அவர் மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், ஐபிஎல்ங்கிறது மதர் ஆஃப் T20 லீக்ஸ், அதுலயும் அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து ஒரு வின்னிங் டீமோட இருந்தது இல்லை, வேர்ல்டு கப்லயும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வின்னிங் டீமோட இருந்தது இல்லைன்ற ஒரு சின்ன வருத்தம் தானே ஒழிய, என்னை பொறுத்த வரைக்கும் he has achieved everything in life as a batsman, as a captain, as a player, and he set himself a great example for everyone. அவரை மாதிரி ஒரு நல்ல ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. I'm so privileged to share dressing room with him for more than 10 years. அடேங்கப்பா, சரியான ட்ரிபியூட் பீடா, கலக்கிட்டீங்க. சரி, இந்த மீன்வெல் ஏபி டிவிலியர்ஸோட சில பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மயூர் காஷ்யப்னு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, அஸ்வினா ஐ என்ஜாய்ட் யுவர் bowling throughout the Kanpur test, I am from Chennai itself, Nanganallur, we will meet up whenever you get a chance, whenever we get a chance, can't forget Steve's music. Thank you மயூர், thank you. மீட் பண்ணலாம், நங்கநல்லூர் பக்கம் வந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன். ரைட், எனிவே பீடாக், ஆன் டு த மோர் ஹேப்பனிங் டாபிக். ஏபி டிவிலியர்ஸோட நம்மளோட அட்மின் வேற பயங்கர ஏபி டிவிலியர்ஸ் ஃபேன், விடாம போட்டு போஸ்டா போட்டு தள்ளுறாரு. சரி, ஓகே, இப்போ நம்ம ஹேப்பனிங் டாபிக் நடந்துட்டு இருக்க பீடாக், உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் போட்டு क्वेश्चंस முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப அட்மின் வந்து ஏபி டிவிலியர்ஸோட ஃபேன்ன்றீங்க, அந்த சிவாஜி படத்துல வந்து சாலமன் பாப்பையார் சொல்லுவாரு ரஜினி சாரை பார்த்துட்டு, யோ தமிழ்நாட்டுல இல்ல உலகத்துல இவனை பிடிக்காத ஆளு யாருயா அப்படின்னு. யாருதான் ஏபி டிவிலியர்ஸ் ஃபேன் இல்ல சொல்லுங்க பாப்போம் நீங்க. இல்ல, இவரு கொஞ்சம் இவருக்கு அட்மின் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்டென்ட் மேல, அதாவது அந்த இந்த படத்துல கில்லி படத்தை சொல்லுவாங்கல்ல, பக்கத்து சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காரு, அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் ஜோஹானஸ்பர்க்ல ஃபிளைட் பிடிச்சாலே இவர் இங்க சென்னை ஏர்போர்ட்ல போய் நிப்பாரு. ஒருவேளை ஃபிளைட் வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறங்கிடுச்சுன்னா நம்ம ஏபி டிவிலியர்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில போய் நிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேனு. எனிவே, ஒரு நாள் ஏபி டிவிலியர்ஸ் மேபி இந்தியா வந்தாரா, ஒரு வேளை கோச்சா வரலாம், ஐபிஎலுக்கு பேட்டிங் கோச்சா வரலாம், கண்டிப்பா அந்த அட்மினை கொண்டு போய் காட்டுறேன். சரி, ஓகே, பீடாக், மோஸ்ட் ஹேப்பனிங் டாபிக், ரிட்டென்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. உங்க நிறைய ஆன் த ஸ்பாட் போட்டு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க போறேன்.
ஏன்னா உங்களுக்கு தான் ஐபிஎல் நீங்க எந்த டீமோடையும் இல்லையே, அதனால நீங்க யாரை பத்தி என்ன வேணா சொல்லலாம். நாளைக்கு அது ஹெட்லைன் மெட்டீரியல் மாறும். சரி, ரிட்டன்ஷன்ஸ் ஓவராலா பாத்துட்டீங்களா? எல்லாரும் ரீடைன் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எப்படி ஹாப்பியா நீங்க 8 டீமும் ரீடைன் பண்ணது ஹாப்பியா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம yellow brigade சிஎஸ்கேவோட ஆரம்பிக்கலாம். 4 ரிட்டன்ஷன். அலிபாய் பீஸ்ட் மோட்ல வலிமை அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு T10 லீக்ல. நல்ல ரிட்டன்ஷன்ஸா? என்ன நடக்குது பீட்டா, சொல்லுங்க. யாரை ரீடைன் பண்ணாய், எதை ரீடைன் பண்ணாய், என்ன கப்பு இப்ப என்ன 8 டீமுக்கு பதில 10 டீம்ல 9 டீம் கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபைனல்ஸ் ஆட போறாங்க. இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சரி, ரைட் ரிட்டன்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. எமர்ஜிங் ருத்ராஜ் கேக்வாட் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட். ஒரே ஒரு கேள்வி என்ன யோசிச்சாங்கன்னா, ஃபாஃப் டு பிளஸியா அலிபாயா? இப்ப நீங்க இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஃப் டு பிளஸிக்கு 37 வயசு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க என்ன டோன் செட் பண்றீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, அந்த தேர்ட் இயர் வரும்போது ஃபாஃப் டு பிளஸிக்கு 40 வயசு. ஸோ இப்போ மொயின் அலி பாத்தீங்கன்னா, பர்டிகுலர்லி இந்த சென்னை ட்ராக்ஸ் லுக்ஸ் லைக் ஐபிஎல் இஸ் கோயிங் டு பி in India and they are going to play bulk of the matches home games in Chennai அப்படிங்கும்போது அவரோட ஆஃப் ஸ்பின் will also come into the picture. ஸோ உங்களுக்கு இந்த ஃபாரின் ஓவர்சீஸ் ஸ்பின்னரே தேவை கிடையாது. அப்புறம் தோனி பாய் இல்லாம அது டீமே கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ரிட்டன்ஷன் ஃபாஃபா கண்டிப்பா போயிட்டு ஒரு 4 கோடி 4.5 கோடியில கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. அந்த கோர் டீம் அவங்களுக்கு செட் ஆயிடும். திருப்பி 9 டீம் கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஃபைனல்ஸ் என்ன ஆகும்னு தெரியலப்பா. சேவ் யுவர் செல்ஃப். இன்னும் 7 டீம் இருக்கு. சேவ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் டீம் சிஎஸ்கேவோட ஆர்ச் நெமிசிஸ், ஆர்ச் ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ். 4 ரிட்டன்ஷன். இஷான் கிஷனா, சூரியகுமார் யாதவா, ஹார்திக் பாண்டியாவா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஓடிந்தது. மீதி 3 லாக் இன் பீடா. இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தாங்க, ஐ மீன் நிறைய ரூமர்ஸ்லாம் போச்சு. இவர் இஷான் கிஷனை ரீடைன் பண்ண போறாங்க, கிரண் போலார்டு வெளில போவார், அந்த மாதிரிலாம் ரூமர்ஸ் இருந்தது. ரோஹித்தும் பும்ராவும் லாக்டா இருந்தாங்க முதல்ல இருந்து. ஹாப்பியா ரிட்டன்ஷன்ஸ்? இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், பொலார்ட் இவங்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இந்த ரிட்டன்ஷன் தான் கரெக்டா? என்ன நினைக்கிறீங்க? இல்ல, பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த 2 புது டீம் வருது. they can buy 3 players in the pool who are not retained. கடைசியா அது கடைசி இல்ல அப்படிங்கும்போது யார் போறதுக்கான சான்சஸ் இருக்கு? இப்ப மும்பை ரீடைன் பண்ண 4 பேரையும் யார வெளியில விட்டுருந்தாலும் they would have been surely been signed by one of the franchises. இப்ப அவங்களோட அடுத்த கோர் என்ன? ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷான், குவிண்டன் டிகாக். இந்த 3 தான் அடுத்த கோர் அவங்களுக்கு. இந்த 3 பேர்ல 2 பேரை ஈவன் தான் அவங்க 10 கோடிக்கு மேல செலவு பண்றதுக்கு யோசிப்பாங்க 4 ஆக்ஷன்ல. அதான் அவங்களோட தேடி கண்டிப்பா 10 கோடிக்குள்ள இந்த 3ல 2 பேரை அமைக்கிட்டாங்கன்னா அந்த கோர் 6 பிளேயர்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் வந்துடும். அடுத்தது அவங்களோட ப்ளூ பிரிண்ட் என்ன? 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். இப்ப அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கேகேஆர் வந்து லாக்கி ஃபெர்குசனை விட்டாங்க. மும்பைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இடிக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுப்பாங்க. அந்த 145 பிளஸ் கன்சிஸ்டன்டா போடுற 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கிடைச்சிருவாங்க. ஸோ இஃப் யூ சி அட் தி எண்ட் ஆஃப் த ஆக்ஷன் அவங்களோட கோர் ப்ளூ பிரிண்ட் வந்துடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன? 4 ஓவர்ல 24 கொடுக்குற ஜஸ்பிரீத் பும்ரா, எஸ். கேப்டன் அண்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் ரோஹித் சர்மா, எஸ். ஸ்கை வந்து அன்பார்ச்சுனேட்லி இப்ப 2 மாசமா கொஞ்சம் குவைட்டா இருக்காரு. சச் an absolutely classical player. அவர் ரீடைன் பண்ணுது ரைட்டு. அந்த பவர் பினிஷர் அட் பொலார்ட் அவர் கண்டிப்பா இந்த ஒரு 3 வருஷம் டெஃபினட்டா இருப்பாரு. ஸ்டில் ஃபிட், இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். ஸோ ரைட் ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கோரையும் எடுக்க பார்ப்பாங்க. எடுத்தாங்கன்னா திருப்பி அவங்களும் அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிரான்ச்சைஸியா எமர்ஜ் ஆவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. டாப் ரிட்டன்ஷன்ஸ் 2 டீம் பார்த்தோம். கடந்த 13 வருஷமா ரொம்ப நல்லா கன்சிஸ்டன்டா ஸ்டெடியா பண்ற ஒரு டீம் பார்த்தோம், தி எல்லோ பிரிகேடு. அடுத்து கடைசி 10 வருஷமா we haven't put our foot wrong அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸும் பார்த்தோம். இவங்க 2 பேரும் ரிட்டன்ஷன்ஸ். அவங்க எதுவுமே யூஸ்வலா தப்பா பண்ணவே மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாதனால தான் நீங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டீம் டிசி, த ஃபார்ம் டீம் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்னு சொல்லலாம். பண்ட், ஷா, அக்ஷர், நாட்கியா. சம் நேம்ஸ் மிஸ்ஸிங். ஏன்னா ஐ திங்க் டிசி வந்து ஒரு ஆல் ஸ்டார் 11. ஆக்சுவலி எல்லாமே இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இந்த 11ல. ஷிகர் தவான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆர் அஸ்வின் அவரும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணாரு. நீ சொல்லணும், நானே சொல்லிக்கிறேன். அப்புறம் ககிசோ ரபாடா பர்பிள் கேப் ஹோல்டரா இருந்திருக்காரு. வேற யார் மிஸ் பண்றேன்ப்பா? நிறைய பேர் மிஸ் பண்றேன். அவேஷ் கான் ஹேட் அ பிளாக் பஸ்டர் சீசன். நிறைய ஆப்ஷன்ஸ் இது, ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ். இவங்க ஐ டோன்ட் திங்க் தே ஹேட் மெனி அதர் வேஸ். இல்ல கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. எனக்கு தெரிஞ்சு ஐம் நாட் பீன் கிரிட்டிக்கல் ஹியர். 3 செலக்ஷன் கரெக்டா பண்ணிருக்காங்க. தட் இஸ் பண்ட் அவர் எடுத்து ஆகணும். ஒன் ஆஃப் ரபாதார் நார்கே
ஆஃப் லேட் இந்த 12 to 14 months ரபாதோட பர்ஃபார்மன்ஸ் particularly on T20 has been slightly higher on the economical side. சொல்ல மறந்துட்டேன், ஸ்ரேயஸ் ஐயர் பா, ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சோ என் மைண்ட்ல ஒரு வேற டீம் போயிட்டாரு, நான் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிட்டேன், அதனால வந்து அவர் பேர் ஞாபகம் வரல. சரி சொல்லு. ஆண்ட்ரிக் நார்கே ரொம்ப கரெக்டான சாய்ஸ். பிருத்திவி ஷா இஸ் கிவிங் a blistering start every second or third game, அதுவும் ரைட் சாய்ஸ். பட் அக்ஷர் பட்டேல் ஆக்ஷன்ல எடுத்துக்கலாமோ அப்படின்றது என்னோட ஒரு ஹம்பிள் தாட். ப்ராபப்ளி நான் என்ன பண்ணிருப்பேன், I will still feel Shikhar Dhawan அந்த Pollard category தான். He is getting younger and younger. He has been magnificent. He is consistent. நான் probably என்ன பண்ணிருப்பேன், இன்னிக்கால கூட டோர்ல இருந்து வந்து ஒரு ரீல் போட்டு இஷ்டத்துக்கு ஒரு பஞ்சாபி சாங் டான்ஸ் ஆடி கபடி இப்படி பண்ணுவோம், அதுல தொடையெல்லாம் தட்டினார் பார்த்தேன். சோ நான் என்ன பண்ணிப்பேன், நான் அந்த திங்க் டேங்க்ல உட்காந்தேன்னா ஷிக்கர் தவானை ரீட்டைன் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் என்ன உங்களுக்கு ஒரு 7 crores போவாரு. ஐ வில் ஸ்டில் ஷெல் அவுட் தட் 7 crores in the auction to get him back. ஏன்னா ஷிக்கர் தவான் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கலாம். நீங்க ரீட்டைன் பண்ணும்போது எப்படி யோசிக்கணும்னா, பர்டிகுலர்லி the 2 new franchises coming in, இப்ப 42 கோடி பர்ஸ்ல இருந்து போயிட்டு அவுட் ஆஃப் 90 crores. இப்ப ஒரு சிலதெல்லாம் வந்து 2 ரிட்டென்ஷன் 1 ரிட்டென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் அங்க வரேன், அது ஒரு தனி டாபிக் வரும், நிறைய பேர் லிசன் பண்ணுவாங்க. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த ரிட்டென்ஷன்ஸ் பத்தி. அத மட்டும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் 3 ரிட்டென்ஷன் பர்ஃபெக்ட்லி டன். ப்ராபபிலி 4வது ரிட்டென்ஷன் could have been one of Shreyas Iyer or ஷிக்கர் தவான் அப்படின்றது என்னோட இது. ஏன்னா வந்துட்டு ப்ராபப்ளி இது அதே மாதிரி ஆர் அஸ்வின், அவரையும் நான் தான் சொல்றேன், அவரையும் வந்து ஆப்ஷன்ல எடுக்கலாம். என்ன ஒரு 8 to 10 கோடி வரைக்கும் போவாரு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் இஸ் வாட் யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சிலர் வந்து பட்ஜெட்ல எப்படின்னா எடுக்கவே முடியாது, நீ விட்டுட்டீங்கன்னா. என்ன பத்தி மட்டும் வேணாம், உனக்கு சொல்றதும் கஷ்டமா இருக்கு, எனக்கு கேட்கறதும் கஷ்டமா இருக்கு, மத்தது இப்ப நீங்க ஒரு ஹோஸ்ட்ன்றதுல நான் ஒரு பிளேயரை பத்தி டிஸ்கஸ் பண்றேன், அத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண கூடாது. இல்ல அப்படியே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கு, அது சொல்றேன். சோ 3 ரிட்டென்ஷன் கரெக்டா பண்ணிருக்காங்க. மேபி நிறைய யோசிச்சு பண்ணிருப்பாங்க, ஒருவேளை அக்ஷர் கேன் கிவ் தட் வேல்யூ வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் இட், பிகாஸ் இஸ் a quality cricketer. அதே மாதிரி நீங்க பெருசா வந்து விக்கெட்ஸ் லிஸ்ட்ல இல்லன்னா கூட அந்த 4 ஓவர்ல 28 போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளு. So not a bad retention. 3 retentions are gone, so I will give them 7.5 out of 10 in the retentions. ஓகே, யாருக்குமே ரேங்கிங் போர்ட்ல யாருக்குமே பாயிண்ட் கொடுக்கல, டிசிக்கு மட்டும் பாயிண்ட் கொடுத்துருக்காரு, ஃபார்மர் டீம்ங்கிறதுனால நினைக்கிறேன். சரி ஓகே ரைட், 4வது டீம் பார்த்தலாமா பிடா? 4வது டீம் உங்களோட சாய்ஸ் இல்ல அட்மினோட சாய்ஸா யாருன்னு? சரி, எஸ்ஆர்ஹெச் பார்த்துடலாம். சொல்லுங்க, எஸ்ஆர்ஹெச் பண்ணிருக்காங்க கேன் வில்லியம்சன், அப்துல் சமாத், உம்ரான் மாலிக். என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தது அவங்க கிட்ட? பெரிய நியூஸ் பா, பிரேக்கிங் நியூஸ். ரஷீத் கான் வந்து இவரு லக்னோ பிரான்ச்சைஸி ஜாயின் பண்ண போறாராமே. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு காசிப்பு, கேனா ரஷீதா யார் போறாங்க அப்படின்னு தெரியல, ஓடுது மார்க்கெட்ல, அடியில கரண்ட் ஓடுதுன்னு சொன்ன உங்ககிட்ட, நீ தான் நம்பல. இப்ப பாரு நடந்திருக்கு, சொல்லு. 2 பேரும் அங்கதான் போறாங்க. பட் எனக்கு இது அவர் போக முடியாது. கேஎல்லும் ரஷீதும் சொல்றேன். ஓகே, இல்லனா இல்லப்பா, கேன் கூட போற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது கொஞ்ச நாளைக்கு நடுவுல. அப்படின்னா கம்ப்ளீட்டா ரீவாம்ப் பண்ணணும் அப்படின்றதுனால இப்ப எனக்கு புரியாத எனக்கு வந்து புரியாத விஷயம் அதுதான். ரஷீத் கான் மாதிரி ஒரு பிளேயர் ஓடுறது, ஏன்னா அவர் ஆக்ஷன்ல கண்டிப்பா 15 கோடி போவாரு. ஆக்ஷன் வரைக்கும் போகாது, ஏன்னா ஒன் ஆஃப் த டீம்ஸ் வில் கெட் ஹிம் பேக், ஈதர் அகமதாபாத் ஆர் லக்னோ. எப்படி ரஷீத் கான் அவங்க விட்டாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி இவங்க 2 பேரு சமாதன் மாலிக், நீங்க 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட பர்ஸ்ல இருந்து எவ்வளவு போகும்? 33 கோடி போகும். அப்படிங்கும் போது what they would have done is, if that is what the willingness and like what I got for these players, ஈஸியா அவங்க 2 பேரையும் ஆக்ஷன்ல எடுத்திருக்கலாம். I don't know what prompted them to retain these 2 players. ஓகே, கேன் இஸ் எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, கண்டிப்பா ரஷீத் கானை ரீட்டைன் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி நிறைய பேர் என்னப்பா பேசுறாங்களாம், ஒன் புவனேஸ்வர் குமார் ஆர் நட்ராஜன். நான் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். ப்ராபப்ளி இவன் நட்ராஜன். இப்ப எல்லாரும் புவனேஸ்வர் குமாரை ரைட் ஆஃப் பண்றீங்க. புவனேஸ்வர் குமார் இஸ் குவாலிட்டி கிரிக்கெட்டர். யாரும் ரைட் ஆஃப் பண்ணல, ரொம்ப நல்லா படாரு, சூப்பர் போலர், அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர். ஒரு சீசன்ல ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறதுனால அவர் எதுவும் குறைஞ்சதான் போயிட மாட்டார், நல்ல கிரிக்கெட்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணிடும். பிரான்சைசிஸ் வந்து ஒரு பிசினஸ் என்டிட்டி. அவங்க பியூரா வந்து
எப்படி பார்ப்பாங்கன்னா, நிறைய பிரான்ச்சைசி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆக்ஷன்ல கிடைக்கிறது தான் உங்களோட மார்க்கெட் பிரைஸ், அதுதான் ஃபேர் பிரைஸ் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. சில சமயம் அது வந்து நம்மளோட இதுதானே, பர்செப்ஷன் தானே. நம்ம நினைக்கலாம் இவர் இவ்வளவு பைசா போவாரு, நம்ம நினைக்கலாம் இவர் இவ்வளவுதான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல போனாதான் தெரியும் அவருக்கு என்ன வேல்யூ, என்ன டிமாண்ட், யார் எப்படி எடுக்கிறாங்கன்னு அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஸோ அவங்க ஃபேர் பிரைஸ் நினைச்சா அந்த அன்கேப் பிளேயர்ஸ் அவங்க என்னது 10 கோடி 10 கோடி நீ 10 ஏன் சொல்றீங்க அஜய்குமார், ஒன்றும் புரியல. சரி, ஓகே, சரி. ஸோ பேசிக்லி இந்த ஆக்ஷன் ஃபேர் பிரைஸ் நினைச்சிட்டு அவங்க அந்த 2 அன்கேப் பிளேயர் எடுத்தா அவங்க கிட்ட மோர் மணி டு புல் பிளேயர்ஸ் அட் தி ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதுவா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. தட் குட் ஹவ் பீன் தி கெஸ், பட் ஸ்டில் ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க. ரஷீத் கான் ஒரு மிஸ் தான். அது எனக்கு வெரி சர்ப்ரைசிங். அது ஏன்னா ஆஷ் இப்ப ஒரு பிளேயர் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னா, இல்லப்பா ஆக்ஷன்ல அவனை திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்ற நீங்க மென்டாலிட்டியில போட்டா ஓகே. ரஷீத் கான் மாதிரி ஒரு ஆள்ல நீங்க வந்து ரீடைன் பண்ணலன்னா அவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. So you are going to do without him. As simple as that. He's not going to come back to you. He won't play for Sunrisers. I can guarantee you on that. So அது பிக் டேவிட் வார்னரும் ஒரு பெரிய மிஸ் தான். பட் ஆனா டேவிட் வார்னரும் எஸ்ஆர்எச் வில் பார்ட் வேஸ்ங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் போன சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அகைன் இப்பதான் சொன்னாங்க பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் T20 வேர்ல்ட் கப் அப்படின்னாங்க. பட் அகைன் பிரான்ச்சைசி கிரிக்கெட், ஐபிஎல்ங்கிறது வேற, டீம் டைனமிக்ஸ், டீம் பாண்டுங்கிறது வேற. ஒரு சில பிளேயர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு சில பிளேயர் ஒரு டீம்ல ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, இன்னொரு டீம்ல அந்த அளவுக்கு நல்லா பண்ண மாட்டாங்க. எப்படி அந்த பிளேயரை மேனேஜ் பண்றீங்க, கம்ஃபர்ட் லெவல்ஸ், அந்த பிளேயர் எப்படி பேக் பண்றாங்க, அந்த பிளேயர் என்ன அந்த பிலாங்கிங், அந்த பேட்ஜுக்கு விளாடணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். apparently Rashid wanted to be retained first and SRH gave it to Kane. Okay, இதெல்லாம் ரூமர்ஸ் தான் பாலசத்யா. I mean we don't know. நம்ம வந்து எங்கேயுமே காது வச்சு எந்த கதவு பின்னாடியும் உட்காரல, நமக்கு தெரியாது. ரூமர்ஸ்லாம் வெளில வர வரைக்கும் ரூமர்ஸ், திருப்பி சொல்றேன், ரூமர்ஸை நம்பாதீங்க, நியூஸை மட்டும் நம்புங்க. சரி, ஓகே. பிடாக் SRH முடிஞ்சிருச்சு. அடுத்த டீம் யார் பார்க்கலாம்? அடுத்த டீம் ஆர்ஆர் பார்த்துலாமா? ஆர்ஆர், ஓகே. ஆர்ஆர் வந்து சஞ்சு, சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் பட்லர் 4 பேர் பண்ணிருக்காங்க. டாப் கிளாஸா பண்ணிருக்காங்க. பட் இன்னும் ஒன்னு 4 ரிட்டென்ஷன் கரெக்ட்டா போய்டா. 3 ரிட்டென்ஷன் கரெக்ட். பட் ஒன்னு கூட பண்ணிருக்கலாம், தட் இஸ் பென் ஸ்டோக்ஸ். அத பண்ணிருந்தாங்கன்னா அது கம்ப்ளீட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ எம் திங்கிங். ஏன்னா வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஷோகேஸ் இஸ் டேலண்ட், சரக்கு இருக்கு அவர்கிட்ட. அதே மாதிரி ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சனை பத்தி நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, வாட் தே கேன் டூ. ஏன் இப்ப ஆர்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ப்ரோனு, அது ஒரு பயம் வந்து ஆல்வேஸ் இருக்கும், வந்து பிரேக் டவுன் ஆயிடுவாரு அது இதுன்னு. பென் ஸ்டோக்ஸ் நான் வந்து அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸோட பார்த்திருக்கேன். அதே மாதிரி இங்கிலாந்துல அவரோட கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்திருக்கீங்க. அவர் வந்து உயிரே கொடுப்பாரு. லெட் இட் பி இங்கிலாந்து, லெட் இட் பி பிரான்ச்சைசி கிரிக்கெட், லெட் இட் பி எனிதிங். நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கழிச்சிட முடியாது. அவர் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தாரு அவரோட மென்டல் டிராமாஸ்க்காக. ஒருவேளை ராஜஸ்தான் வந்து அவரோட பேசி நிறைய வந்து ராஜஸ்தான் டீம்ல வந்து இங்கிலாந்துல இருந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு இங்கிலாந்துல பேஸ் இருக்கு அந்த பிரான்ச்சைசிக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்டோக்ஸோட ஒரு வேளை பேசியிருக்கலாமோ, மென்டல் ட்ராமா, நீ வந்து பெஸ்ட் கொடுப்பியா ஐபிஎலுக்கு, ஐபிஎல் போது பிரேக் எடுத்துக்க ஆசைப்படுவியா, அந்த மாதிரி பேசி ஏதாவது கிளாரிட்டி கிடைச்சிருக்கலாம். ஸோ நம்ம ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் அவுட் கெஸ் தட்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் அந்த ரிட்டென்ஷன்ஸை பத்தி நீங்க ஹாப்பியா? அடுத்த கிறிஸ் கேல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அகைன் இஸ் நாட் கோயிங் டு பி picked up by these two teams, will be in the auction. Auction value எவ்வளவு போகும்? இப்ப 90 கோடி மத்த டீம்ஸ்லாம் இவ்வளவு ரீடைன் பண்றாங்க, எவ்வளவு பர்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு தகுந்தபடி பார்த்தா you can still get him in the auction. பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எவின் லூயிஸ் நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன், இஸ் கோயிங் டு பி தி கேம் சேஞ்சர். அதனால தான் எங்களோட T10 லீக் டீம்ல எடுத்தேன். அவர் அந்த இது என்ன சொல்றது, மென்டல் ஃபேட்டிக் ஃபார் அந்த பபிள்னு சொல்லி திரும்பி போயிட்டாரு. சோ ரைசிங் ஸ்டார். நீங்க 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 சொல்றது கரெக்ட். சோ ஐ அம் ஷூர் தட் தே வில் கெட் ஹிம் பேக் இன் தி ஆக்ஷன்ஸ். இன்ட்ரெஸ்டிங், நைஸ். ஓகே, அடுத்த டீம் நம்ம பார்த்துடலாம். ஆர்ஆரோட கசின் பிரதர் கிங்ஸ் 11 பஞ்சாப், அவங்கள பார்த்துடலாம். பிபிகேஎஸ் இல்ல கேகேஆரா? ஓகே, கேகேஆர் ஒன்னு விட்டு சித்தப்பா பையன், கேகேஆர் பார்த்துடலாம். கேகேஆர் 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல வந்து நம்ம பையன் வருண் இருக்கான், மௌனராகம் கார்த்திக் இருக்கான், வெங்கடேஷ் ஐயர் இருக்கான், ஆண்ட்ரே ரசல் இருக்கான், சுனில் நாராயண் இருக்கான். ஸோ இந்த 4 பேர் சம் நேம்ஸ் மிஸ்ஸிங் அவுட் பிடாக். எல்லாருமே நிறைய பேர் வந்து சுப்மன் கில் நெக்ஸ்ட் கேப்டன்சி பொட்டன்ஷியல் ஃபார் கேகேஆர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற சமயத்துல சுப்மன் கில்ல விட்டுருக்காங்க, ராகுல் திரிபாத்தியை விட்டுருக்காங்க, ஆயின் மார்கன் ஃபைனலுக்கு போன கேப்டன். ஐ டோன்ட் நோ, அவர் மேபி ஆக்ஷன்ல எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. யுவர் தாட்ஸ்? இன்ட்ரெஸ்டிங் ரிட்டென்ஷன்ஸ். நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா 2 பாயிண்ட் சொன்னீங்க. தி கன்சிஸ்டன்ட் திரிபாத்தி அண்ட் தி கேப்டன் மெட்டீரியல் சுப்மான் கில், 2 பேரையும் நீங்க ஆக்ஷன்ல எடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very very
சர்ப்ரைசிங் ரிட்டென்ஷன்ஸ். ஏன்னா சுனில் நரேனும் பாத்தீங்கன்னா அவரே நீங்க ஆக்ஷன்ல வந்து ஒரு 5-6 கோடிக்கு எடுக்கலாம். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எக்கானமி அப்படியே இருக்கே ஒழிய இந்த ஸ்ட்ரைக் ரேட் இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கல. சுனில் நரேன் வந்து ஒரு அசெட். இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கல. ஒத்துக்கலன்னு இல்ல, ஒத்துக்கலாங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க ஒத்துக்கிறது தான். நீங்க தானே கட்சியில பாஸ். இல்ல நான் என்ன சொல்றேன், ஆக்ஷன்ல அவரை எடுக்கலாம் அப்படின்றேன் நான். I'm not saying that he won't be an asset where it will be difficult for you to pick in the auction. I'm not saying that he won't be an asset. ஏன்னா அவரோட எக்கானமி பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க ரஷீத் கானுக்கு சொன்ன அதே கான்செப்ட் தானே. நல்லா தடால் அடியே அடிப்பாரு, நல்ல போலிங் போடுவார். 4 ஓவர் பேங்க் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் 4 ஓவர் போட்டுருவாரு 25-30 ரன்னுக்குள்ள. அவர் யாராவது டிராஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா கேகேஆருக்கு அந்த பயம் இருக்காதா? என்னங்க நல்லா அல்வா கொடுக்குறீங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னொரு விஷயம், சாரி உங்களுக்கு இதை சொல்றேன், நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க இந்த மாதிரி விஷயம்லாம். ரஷீத் கான் வந்து கடந்த 4-5 வருஷமா தாங்க சூப்பர் ஸ்டாரு. சுனில் நரேன் 10 வருஷமா அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஞ்சிவிட்டி அதை மறக்கவே கூடாது. எப்பவுமே நமக்கு பழசுன்னா கொஞ்சம் புளிச்சு போயிடும். பழசா இருந்தாலும் ஸ்டெடியா பண்ணினே இருக்காரு அவரு. ஓல்ட் இஸ் கோல்டுங்க. ஸ்டெடியா பண்றாரு, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அது கரெக்ட். ஒரு 20 வருஷ வீட்டுக்கு விலை கொஞ்சம் கம்மி தான். ஒரு 5 வருஷ வீடுன்னா அது விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இந்த இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், பாக்குறவங்களுக்கு புரியும். ஸோ இப்ப சுனில் நரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வி கேன் ஸ்வெல் க்ளோஸ் டு 5.5 to 6.5 crores. அவரை என்னால ஆக்ஷன்ல எடுக்க முடியும். ஆண்ட்ரி ரசல் ரீட்டைன் பண்ணிருக்காங்க, ஓகே. ஏன்னா எல்லாரும் போட்டி போட்டுன்னு போவாங்க. இந்த 2 டீம்ல யாராவது பிக் பண்ண சான்ஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் ரீட்டைன் பண்ணது கரெக்ட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா he will also be the hot property. வருண் சக்கரவர்த்தி I would say 50-50. இன்னொன்னு பாத்துக்கோங்க, கேகேஆருக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இல்ல ரீட்டைன் பண்றதுக்கு. அதனால கில்லு திரிபாட்டி உங்களுக்கு ஆப்ஷன்ல கிடைப்பாங்க. சோ அந்த இதுல நீங்க பாக்கும்போது they have got the best out of what they have got in the pool. அப்படிங்கும்போது there is not a bad option. சுனில் நரேன் மட்டும் நான் யோசிக்கிறேன், ஓகே ஒருவேளை 3 பேர் ரீட்டைன் பண்ணிட்டு ஆக்ஷன்ல போட்டு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தியும் நிறைய போவார் ஆக்ஷன்ல, வெங்கடேஷ் ஐயர் கண்டிப்பா நிறைய போவாரு, ஒரு கஷ்டம் இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ ஓவரால் அகெயின் டெல்லிக்கு சொன்ன மாதிரி 7.5 out of 10, பட் நாட் பேட் ரிட்டென்ஷன்ஸ் அட் ஆல். ஸோ டெல்லியும் கேகேஆரும் ட்வின் பிரதர்ஸ் 2 பேரும் 7.5 வாங்கியிருக்காங்க. ரைட், அப்போ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்க்கலாம். இதுவும் நீங்க வேலை பார்த்த டீம் பிடாக் பிபிகேஎஸ். மயங்க் அண்ட் அர்ஷ்தீப் சிங் 2 ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. The team with the maximum pull going into the auction. Maximum price purse வச்சிருப்பாங்க ஆக்ஷன்குள்ள போகும்போது. உங்களோட தாட்ஸ்? கரெக்டா பண்ணிருக்காங்க. பிகாஸ் அன்பார்ச்சுனேட்லி ஐடியலி இட் would have been KL ராகுல். ஏன்னா அதே மாதிரி நீங்க தான் சொல்லி இந்த ரூமர்ஸ்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. It has been told that he wanted to part ways. அது ரூமர்ஸ் இல்ல, அது உண்மை. அது ரூமர்ஸ் இல்ல. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வேற ஒரு அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹோல் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ரீட்டைன் பண்ற ஒரே ஆப்ஷன்னா மயங்க் அகர்வால் தான். நான் அந்த ஒரு ரிட்டென்ஷனோட நிறுத்திருப்பேன் எஸ்ஆர்ஹெச்சோட. ஏன்னா ஈவன் அர்ஷ்தீப் சிங் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா பண்ணிருக்காரு, அதுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கலாம், தப்பு இல்ல. நல்லா எல்லாம் பண்ணல, எக்ஸெப்ஷனலா பண்ணிருக்காரு. ஒரு அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து 125 டிஃபெண்ட் பண்ணும்போது ஃப்ரம் நோவேர் யூ brought them to victory. அதுல சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்ல. என்னோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இப்ப ஹர்ஷதீப் சிங் மாதிரி ஒரு பிளேயரை ஆக்ஷன்ல விட்டீங்கன்னா எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது அப்படின்னா ரீட்டைன் பண்ணு, எடுக்க முடியும் அப்படின்னா பர்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. ஏன்னா 2 பிளேயர் ரீட்டைன் பண்ணாலும் 1 பிளேயர் ரீட்டைன் பண்ணாலும் யூ ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச். அப்படிங்கும் போது அவங்க கேன் வில்லியம்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் பண்ண மாதிரி நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரே ஒரு ரிட்டென்ஷன் 14 crores மட்டும் லூஸ் பண்ணிட்டு 76 crores நான் இதுக்கு போயிருப்பேன். இப்ப நீங்க 2 பிளேயர் ரீட்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரூல் இஸ் யூ ஆர் கோயிங் டு லூஸ் அ பர்ஸ் ஆஃப் 25 crores. ஆர்எல்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் அன்கேப்ட். 6 கோடி மட்டும்தான் அந்த டிடக்ஷன்ல போய் 20 கோடியில நிக்குமா எப்படின்னு தெரியல எனக்கு. ஸ்டில் 6 கோடி ரிட்டென்ஷன் அப்படிங்கும் போது I would have still got him in the auction. இன்ட்ரெஸ்டிங். ரைட், நம்ம அப்ப பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் டீம் பிபிகேஎஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டீம் யாரு? எஸ்ஆர்ஹெச் முடிச்சு, கேகேஆர் முடிச்சு, ஆர்சிபி. ஐயோ, போன தடவை ஆர்சிபி பத்தி எதுவுமே சொல்ல. அப்படிலாம் இல்ல, எனக்கு ஆர்சிபி பத்தி தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். ஆர்சிபி 3 ரிட்டென்ஷன், பட் சம் நேம்ஸ் மிஸ்ஸிங் அவுட். விராட், மேக்ஸ்வெல், சிராஜ், ஏபிடி ஆப்வியஸ்லி ரிட்டையர் ஆயிட்டாரு. ஐ திங்க் தட் மேட் இட் கொஞ்சம் ஈஸியர் ஆக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏபிடி, மேக்ஸ்வெல் யாரை ரிட்டைன் பண்றதுன்னு தெரியாம தண்ணர் இருப்பாங்க. பட் செஹல் மிஸ்ஸிங் அவுட், ஹர்ஷல் பட்டேல் மிஸ்ஸிங் அவுட், டிபிடி தேவ்தத் படிக்கல் மிஸ்ஸிங், டிடிபி பீட்டர்சன் சொல்ற மாதிரி. என்ன தாட்ஸ் பிடாக்? ஐ மீன் விராட், மேக்ஸ்வெல் அண்ட் சிராஜ் பிக் தெம்செல்ஸ் இல்ல? இப்போ
அவங்க ஐடியால என்ன பண்ணிருக்கணும்னா விராட், மேக்ஸ்வெல், ஹர்ஷல் பட்டேல், சஹல் 4 பேரை ரீட்டைன் பண்ணிட்டு சிராஜுக்கு வந்து ஆக்ஷன்ல போயிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லையா நீங்க யார் சொன்னீங்க? ஹர்ஷல் பட்டேல் அண்ட் சஹல் இதுதான் 4 ரிட்டென்ஷனா இருந்திருக்கணும். அண்ட் they would have gone all out for Siraj in the auction. இல்லையா சிராஜை ரீட்டைன் பண்றீங்களா, I would have retained one of Harshal Patel or Chahal to make it a quartet of 4 where it is going to be powerful. 3 retention, good retention. 3 நீங்க ரிட்டைன் பண்றீங்க அப்படிங்கும்போது they would have made it 4 actually. 3 retentions of very very good retention. Siraj has been bowling very well. Maxwell a power hitter. Virat Kohli அவரை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. Anyway you are losing a purse of 33 crores. சரி 42 கோடி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு the way Harshal Patel is bowling now, the confidence what is coming, and then particularly Yuzvendra Chahal பெங்களூர்ல ஆட போறாங்க. இப்போ நீங்க வந்துட்டு அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்சிபிக்கு என்னன்னா they have to find 2 spinners, at least one in the playing 11, one in the reserve அப்படிங்கும்போது சஹல் வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், then they have to find some spinner. So better option is to get a spinner. அந்த ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோன்றது. ஸோ இவங்களுக்கும் 7.5 out of 10 தான் கொடுப்பேன், not 10 out of 10. அப்ப ட்ரிப்ளெட்ஸ் டிசி இவங்க அண்ட் இன்னொரு கேகேஆர் 3 பேர் ட்ரிப்ளெட்ஸ், ட்வின்ஸ் இல்ல. ஓகே ரைட். ஃபைனலா எல்லா டீமும் பாத்துருவோம். பிடாக் 8 டீமும் ஓவரா? ஏன்னா கேள்விகள் நிறைய வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். 2 புது டீமை பத்தி தான் பேசணும் இப்போ. ஓகே, சோ இப்போ 2 புது டீம், நான் உங்களை ஸ்பாட்ல போறதுக்கு முன்னாடி இந்த 2 புது டீம் யார் யாரை டிராஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் கொடுப்பேன். நீங்க டிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளேயர்லாம் உங்க ஜோதிடம், அதாவது உங்களோட அஸ்ட்ராலஜியை பேஸ் பண்ணி ஜாதகம் எல்லாம் பார்ப்பேன். நீங்க தானே சொன்னீங்க அது ஏதோ புது கோர்ஸ் போயிட்டு இருக்கீங்கல்ல, அதை பார்த்து இல்ல வெத்தல மை தடவி எந்தெந்த டீமுக்கு யார் யார் போய் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ் நீங்க எடுக்கணும். அந்த கெஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எவ்வளவு ஆக்ஷன்ல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமா யூஎஸ் பிரசிடென்ட் யார் வரணும்னு கூட நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க சொன்னீங்க. சரி சொல்லுங்க. இப்போ 2 டீம் டிராஃப்ட், ஒன்னு வந்து அகமதாபாத் பிரான்ச்சைசி, இன்னொன்று லக்னோ பிரான்ச்சைசி. அதுக்கப்புறமா இந்த 2 பேர் டிராஃப்ட் பண்ற மெக்கானிசம் வந்து போன தடவை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். திருப்பி கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன் இன்கேஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா. போன தடவை அந்த பூனையும் குஜராத் லைன்ஸும் வந்தபோது என்ன பண்ணாங்கன்னா 2 டீமையும் கூப்பிட்டு இதை பாரு நீ இங்க உட்காரு நீங்க உட்காரு, யார் வேணும் நீ போயிடு, யார் வேணும் நீ போயிடு அப்படின்னு ஆல்டர்னேட்டிவா கொடுத்தாங்க. இப்ப அது கிடையாது. பிரான்ச்சைசி டைரக்டா பிளேயர்ஸ் கிட்ட பேசி நீ என்கிட்ட வந்துரு தம்பி, நீ என்கிட்ட வந்து அப்படின்னு 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணோம். 2 இந்தியன் 1 ஃபாரினர், இல்ல 2 ஃபாரினர் 1 இந்தியன். இதுதான் அவங்களோட மேப்பிங்ஸ். ஸோ நீ யார் யார் எங்கெங்க போவாங்க நீங்க கெஸ் பண்ணுங்க. கேஎல் ராகுல் வெளில வர போறாரு, ரஷீத் கான் வெளில வர போறாரு. ஸோ நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு லக்னோக்கு வந்து கேஎல் ராகுல், ரஷீத் கான், அதே மாதிரி இப்ப என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தியன் பிளேயர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ப்ராபப்ளி ஐ எம் திங்கிங் இட் இஸ் கோயிங் டு பி ஹார்திக் பாண்டியா. ஸோ இந்த 3 தான் வந்து இவங்க எடுப்பான்னு நினைக்கிறேன். அங்க ரொம்ப கிளியர். அகமதாபாத் பாத்தீங்கன்னா it is going to be Shreyas Iyer is tipped to be captain for them. So கண்டிப்பா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அங்க போவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபாரின் பவர்ஃபுல் பிளேயர் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. மேபி probably my guess is going to be Ben Stokes. Ben Stokes is going to be the second pick for Ahmedabad. மூணாவது பிளேயர் again they have to fall back on an Indian. So there is a great chance of them going to someone like Ishan Kishan. So இவங்க 2 டீமுமே என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா இதுதான் பார்ப்பாங்க. 2 கோர் இந்தியன் பிளேயர், ஒரு ஃபாரினர் எடுக்கணும். எடுத்துட்டு அங்கேருந்து பில்டப். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டன், இஷான் கிஷன் அகைன் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர். ஸோ இங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கோர் ஃபார்ம் ஆயிடுது. இன்னும் ஒரு 4 மேட்ச் இன்னொன்னு நீங்க ஆப்ஷன்ல உட்காருங்கன்னா நீங்க வந்து ரைட் ஃப்ரம் இன்செப்ஷன் ஆஃப் ஐபிஎல் ஆடி இருக்கீங்க. ஒரு டீம்ல 6 மேட்ச் வின்னர் தான் இருக்க முடியும், 11 மேட்ச் வின்னர் இருக்க முடியாது. 6 மேட்ச் வின்னர், 3 பிளேயர் சப்போர்ட் ரோல், 2 பிளேயர் கொஞ்சம் ஓகே பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரு சில டீம் அந்த 2 ஓகே பிளேயர்ஸையும் இந்த கோச்சிங் ஸ்டாஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு மேட்ச் வின்னராவோ இல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலாவோ கொண்டு வந்துடுற அந்த டீம் தான் ஜெயிக்கும். அதனால நீங்க 3 டீம் மேட்ச் வின்னர் எடுத்துட்டீங்கன்னா 3 பிளேயர்ஸ், ஆல் யூ காட் டு 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 கான்சென்ட்ரேட் ஆன் 3 பிளேயர்ஸ் இன் தி ஆக்ஷன், தென் பில்ட் தி கோர். ஸோ இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொன்ன இந்த பிளேயர்ஸ் எச்சத்துப்புற மாதிரி யாரையுமே எடுக்காம ஏதாவது பண்ண போறாங்களா அதுவும் தெரியல. ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ணிருக்க பிளேயர்ஸ்லாம் சில பேர் இருக்காங்க. ஸோ நீங்க கேஎல் ராகுல், ரஷீத் அண்ட் பாண்டியா ஃபார் லக்னோ சொல்லியிருக்கீங்க. ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஃபார் அகமதாபாத் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க. பிக் பிளேயர்ஸ். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் T20 வேர்ல்ட் கப் டேவிட் வார்னர். உங்களோட திவ்ய திருஷ்டிபடி அவர் எங்க போறாருன்னு சொல்லுங்க மேடம். என்னோட இதுபடி அவர் ஆக்ஷன்ல கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு போறாரு.
ஆக்ஷன்ல கிங்ஸ் 11 பஞ்சாப் டேவிட் வார்னர், ரைட். ஓகே, அதுதான் முதல் கணிப்பு கொடுத்திருக்காரு பி டாக். சரி, இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் நான் கேட்டிருப்பேன், பட் ஸ்ரேயஸ் ஐயரை நீங்க டிராஃப்ட் பண்ணிட்டீங்க, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அவர் ஆக்ஷன்ல போறது இல்லை, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. சோ என்னோட அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு சுப்மன் கில். அவர் திருப்பி கேகேஆர் எடுத்துருவாங்க, ஷூர் ஷாட். அப்படியா? கேகேஆர் எடுத்துருவாங்களா? சோ நம்ம ஒரு முக்கியமான டைனமிக்ஸ் இங்க ஞாபகம் வச்சுக்கணும் பி டாக், அதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல, அதாவது இந்த 8 டீம்லயுமே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பிரைஸ் பர்ஸ் வச்சிருக்கிற 2 டீம் எஸ்ஆர்ஹெச் அண்ட் கிங்ஸ் 11 பிபிகேஎஸ். இந்த புதுசா இருக்கிற 2 டீம் வரப்போற புது 2 டீம் லக்னோ அகமதாபாதும் 3 பிளேயரை டிராஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் பர்ஸ் கம்மியா தான் இருக்கும். 33 கோடி செலவு பண்ணிருப்பாங்க. வேற கிங்ஸ் 11 எஸ்ஆர்ஹெச்சும் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் செட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு செட், இந்த டென்னிஸ் மேட்ச்ல வர மாதிரி ஃபர்ஸ்ட் 2 செட்டு எஸ்ஆர்ஹெச்சும் கிங்ஸ் 11 மட்டும் ரேலி விளையாண்டு இருப்பாங்களா? அப்ப எப்படி நீங்க சொல்ல முடியும் இந்த பிளேயர் கன்ஃபார்மா எடுத்துடலாம்? இவங்களோட பிரைஸ் பர்ஸ்ல ஓட்ட விழுந்தா தானே மற்ற டீம் எடுக்க முடியும். அதாவது இப்போ நீங்க கேன் வில்லியம்சனை நீங்க வச்சிருக்கீங்கன்னா, கேன் வில்லியம்சன் வாட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர் இஸ்? 2 கியர் இருக்கிறவரு. எடுத்த உடனே ஒரு 15 பால் வந்து ஐயோ எனக்கு அடிக்க தெரியாது அப்படின்னு ரூல்ஸ் ராமானுஜ மாதிரி பேசிட்டு, அதுக்கப்புறம் அவனா இவன் அப்படின்னா அவன் இல்லடா ஏமன் அப்படின்னு சொல்ற ஆளு. ஸோ அதுல நீங்க திருப்பி சுப்மான் கில்ல கொண்டுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிந்தராம சங்கீர்த்தனம் தான் நடக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது சுப்மான் கில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு போக மாட்டாரு. 2 டீம் சண்டை போடுவாங்கல்ல, பேட்ஸ்மேன் வேணுமே, இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும்பா. நீ என்னப்பா பேசுற? இந்தியன் பேட்ஸ்மேன் மணிஷ் பாண்டே போனாரு. இப்ப அவங்களுக்கு ஏற்கனவே மயங்க் அகர்வால் இருக்காங்க, டேவிட் வார்னர் போயிட்டாருன்னா சுப்மான் கில் எங்க ஆடுவாரு? லாஜிக் உதைக்குது இல்ல? அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டேவிட் வார்னர் கிங்ஸ் கிடைச்சா கில்லு கிடைக்க மாட்டாரு, கில்லு கிடைச்சா வார்னர் கிடைக்க மாட்டாரு, அப்படிதான் சொல்ல வரீங்க? இதுதான் பெஸ்ட் பேர், வார்னர் அண்ட் மயங்க் அகர்வால். இப்படிதான் அவங்க எடுக்கணும், இப்படிதான் பில்ட் பண்ணணும். ஸோ நீங்க அவங்க எடுத்துட்டீங்கன்னா கில்லிக்கு இங்க இடம் இல்ல. கேகேஆர் தான் திருப்பி ஒரு 5.5 கோடி போட்டு கொப்புன்னு தூக்கி சிஎஸ்கே ஃபேன் ரொம்ப அடிச்சுட்டாரு. நீ சொன்ன ஃபாஃப் டு பிளஸியை குழுவி போட்டு அப்படியே கக்கிடுவாங்க. எவ்வளோ என்ன சொன்னீங்க? என்னவோ போட்டு கவுவாங்க. நீ என்ன சொன்ன? ஏதோ ஏதோ 5.5 கோடிக்குள்ள அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எப்படிப்பா அந்த மாதிரி நடக்க முடியும்? போன தடவை கிங்ஸ் 11 வென்ட் பாங்கர்ஸ், ஃபாஃப் டு பிளஸிக்கு பாங்கர்ஸ் போக மாட்டாங்களா? சிஎஸ்கே எடுத்துருவாங்களா? முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு சிஎஸ்கே ஃபேன். அதை பத்தி உன் தாட்ஸ்? சிஎஸ்கே என்ன பண்ண பாப்பாங்கன்னா, டெஃபினட்டா வந்து 2 பிளேயரை கண்டிப்பா திருப்பி பைபேக் பண்ணணும்னு பாப்பாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. 1 ஃபாஃப் டு பிளஸி, 2வது தீபக் சஹர், 3வது சாய்ஸ் பணம் இருந்ததுன்னா ஷார்துல் தாக்கூர். இந்த 3 பேரையும் திருப்பி அவங்க எடுக்க பார்ப்பாங்க, நோ மேட்டர் வாட். பண்ணி எழுதி கொடுக்குறேன். அம்பத்தி ராயுடு இன்னும் சரி. என்னோட இல்ல, அதாவது நான் ஒண்ணு என்ன யோசிக்கிறேன்னா, அகைன் இதை நான் சொல்லவே மாட்டேன், ஏஜ் வந்து ஒரு நம்பர்னு தான் சொல்லுவேன். அம்பத்தி ராயுடு இஸ் ஆல்சோ சம்மன் இன் தி சேம் bracket. He will be 37 next year. Faf is also 37. அப்பா இப்படிதான்ப்பா எல்லாரும் சொன்னாங்க, டாட்ஸ் ஆர்மி, காட்ஸ் ஆர்மி, இந்த ஆர்மி அந்த ஆர்மின்னு. 4 வருஷத்துல 2 டைட்டில்ப்பா, சும்மா இருப்பா, வேலையப்பா இருப்பா, நீ போப்பா. சரி, ஓகே. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாங்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸை வேலை கொடுத்து வாங்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடையில விற்கிறது இல்லை, டக்குன்னுலாம் போய் எல்லாரையும் வாங்கிட முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் T20 கிரிக்கெட்ல பெஸ்ட் ப்ரூவ் ஆயிருக்கு. சார் ரொம்ப நேரம் அந்த டாபிக்ல இருக்க வேணாம். ஓகே, அம்பத்தி ராயுடு எங்க போறாரு அதையும் சொல்லிடு. கெஸ். அம்பத்தி ராயுடு எங்க போவான்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒட்டேங்கப்பா. ஓகே, ஷார்துல் தாக்கூர் மும்பை இந்தியன்ஸ். ஓ மை காட். ஓகே, குருணால் பாண்டியா சென்னை சூப்பர் கிங்ஸ். என்ன கணக்கு இருப்பிடா? சிஎஸ்கேன்னு சொன்னா நீங்க பதில் சொல்லணும். ஆத்துல போடுற அளந்தா போடணும், இஷ்டத்துக்கு போட வேண்டியதானே. அப்படிதான் எல்லாம் யோசிச்சாங்க. மும்பைல இருந்து ஒரு கூட்டத்தையே எடுத்தாங்கல்ல, ஹர்பஜன் சிங், அம்பத்தி ராயுடுன்னு. அவருக்கு தெரியாத தலை தோனிக்கு எதை தட்டினா எங்க விழுன்னு. இஷ்டத்துக்கு லாஜிக்கே இல்ல, லாஜிக்கே எல்லாம் சொல்ல வேண்டியது ஏதாவது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க போலிங் போட்டாலும் சரி, 6 2 பால்ல ஒரு 6 அடிப்பியா? ஆன்சர் டிக்கு. வா மோயின் அலி 2 பாலுக்கு ஒரு 6, குருணால் பாண்டியா 2 பாலுக்கு ஒரு 6, 10-1 11 பேட்டிங் ஆடும். எடு ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர் எல்லாரும் பேட்டிங் ஆடுவாங்க. அதான் சிஎஸ்கே ஓட ரூல். சரி, ஓகே. ராபின் உத்தப்பா திருப்பி ராஜஸ்தான் ராயல்ஸ் தூக்கிடுவாங்க. ஓகே. குவிண்டன் டிகாக் மும்பை. ஓகே. எஸ்ஆர்ஹெச்ல வேற இருக்காங்க புவனேஸ்வர் குமார்.
புவனேஸ்வர் குமார் தாங்க கொஞ்சம் ஒரு டஃப். இது எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் போவாருன்னு நினைக்கிறேன். கேகேஆர் ஹஸ் பீன் ட்ரைங் ஹார்ட் வித் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஒரு பிரசித் கிருஷ்ணா, மாவி எல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஒரு கோர் கிடைக்கல. சோ அவங்க தான் வந்து புவனேஸ்வர் குமார் போவாங்கன்னு நினைக்கிறேன். தீபக் சஹர் சொல்லிட்டு சென்னை விடவே மாட்டாங்க. ரைட். யுஸ்வேந்திர சஹல் ஆர்சிபி எடுக்கணும், எடுப்பாங்களா? ஒரு 7-8 கோடி வரைக்கும் போய் எடுக்கணும். இல்ல ஒருவேளை அவங்க எடுக்கல, யாரு யாரு அவங்க எடுக்கலன்னா கண்டிப்பா கிங்ஸ் 11 தான் போவாங்க. ஏன்னா ரவி பிஷ்ணா ஒரு சக்சஸ் என்னன்றத பாத்துட்டாங்க. அனில் பை போடு போடுப்பா, அவர் மேல பிட்டு போடுப்பா, நல்லா பண்ணுவாரு போடுப்பா அப்படின்றாரு. சரி, அப்ப அவரை வச்சுக்கலாம். அப்ப ரவி பிஷ்ணா சொல்லிடுங்க, அவரு எங்க போறாரு? ரவி பிஷ்ணா அங்க போலன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தாங்க. என்னங்க பேச்சுது? ஓகே, ராகுல் சேகர் அவர் இந்த சேனல்ல போட்டுறியா? ராகுல் சேகர் நைட் ரைடர்ஸ் போவார் பாருங்க, வருண் சக்கரவர்த்தியோட பேர் பண்றது. ஓகே, வனிது ஹசரங்கா ஒரு ஃபேன் கேட்டிருக்காரு. வனிது ஹசரங்கா தான் எனக்கு ஒரு தடவை மும்பை வந்து கொஞ்சம் அந்த கோரை சேஞ்ச் பண்ணுவாங்களோ, மும்பை போவாங்கன்னு தோணுது. ஏன்னா மும்பை வந்து எப்ப பார்த்தாலும் இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க, ஒரு போலார்டு, ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரு, ஒரு பேட்ஸ்மேன் டாப், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுட்டு இந்தியன் கோர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுப்பாங்க. அதனால வந்து வனிந்து ஹசரங்கா வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஷாருக் கான் விஜய் சையத் முஸ்தாக் அலி கண்டிப்பா இந்த ஆர்சிபி விட மாட்டாங்க. ஆர்சிபி ஆல் அவுட் போய் எடுப்பாங்க. போன தடவை அவங்க தான் ஆல் அவுட்டா போனாங்க. பிஃபோர் ஒரு ஃபைனல் क्वेश्चन, ஒரு ஃபைனல் பிளேயர் பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन இருக்கு. கோபி விஜய் கேட்டிருக்காரு. ஹாய் அஸ்வின் பிரதர், கன்சிடர் ஐம் ஆஃப் பிரேக் bowler, my ability I can bowl in both hands, depends on right or left hand batsman, is this accepted by ICC rule? கோபி கன்ஃபார்ம்டா அலௌடு, லெஃப்ட்லயும் போடலாம் ரைட்லயும் போடலாம். நான் அம்பையர்ட்ட சொல்லணும், ஒரு வாட்டி சொல்லணும். வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிறவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போனோங்கிற மாதிரி அம்பையர்ட்ட சொல்லணும், லெஃப்ட் ஆர்ம் ஓவர் ரைட் ஆர்ம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அவ்வளவுதான், மற்றபடி போட அலௌடு. ஃபைன், ரைட் பீடா அவங்க ஸ்பாட்ல போடுறேன். என்னோட ஓகே, தினேஷ் கார்த்திக் அவர் சொல்லிடுங்க. தினேஷ் கார்த்திக் கிங்ஸ் 11 பஞ்சாப். ரைட், ஓகே. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு கேட்குறேன், என்னோட கை ரேகையும் உங்களுக்கு தெரியும், ஜாதகம் தெரியும், மை போட்டு பார்த்துருக்கீங்க. வெத்தலை வேணா அமுச்சு வைக்கிறேன், அங்கே இல்லாட்டி நம்மளோட ரூம் பாய் விட்டு கொடுக்க சொல்றேன். வெத்தலையும் எடுத்து பாருங்க. டீமும் நல்லா தெரியும், கிரிக்கெட்டும் தெரியும். சொல்லுங்க, நான் எங்க போய் சேர்றேன் அதை சொல்லுங்க, பாப்போம். சரியா வருது இல்லையா? சூப்பர் ஜெயன்ஸ் தம்பி, ஜெயிக்க போற டீமுக்கு போக போறீங்க. எங்க? லக்னோக்கு நீங்க போக போறீங்க, ஜெயிக்க போற டீமுக்கு போக போறீங்க. என்ன இப்படி கேக்குறீங்க? சரி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆம்பா, எல்லாரும் கேட்டுக்கங்க. அவர் பீடாக் சொல்லியிருக்காரு. அதனால அதாகப்பட்டது அவர் இந்த ஊருக்கு என்ன தெரிவிக்க வர்றாருன்னா, அந்த டீம் லக்னோ தான் ஜெயிக்குது, சென்னை ஜெயிக்கலையா. நெக்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரும்போது அவரை பார்த்து என்னன்னு கேட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் டுடேஸ் லைவ். பீடாக் ரொம்ப என்ஜாய் பண்ண, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனல்ல வந்து என் சேனலை வந்து பெருமைப்படுத்தினதுக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பீடாக், அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களோட T10 லீவும் நல்லா போறதுக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஓகே, ஃபைனல் क्वेश्चन, பிராவோ எங்க போறாரு? பிராவோ கேக்குறாரு நம்ம சிஎஸ்கே ஃபேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி ஆஷ், எப்படி இதுக்கு பதில் சொல்றதுன்னே எனக்கு நிஜமாவே புரியல. அப்ப ஷிகர் தவன் எங்க போறாருன்னா சொல்லுங்க. ஷிகர் தவன் திருப்பி டெல்லி தூக்கிடுவாங்க. பிராவோ நீங்க கேட்டீங்க பாருங்க, அதான் எனக்கு பிரெயின் ஹெமரேஜே வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி அதுக்கு ஆன்சர் பண்றது தெரியல. ஏன்னா சிஎஸ்கே டெஃபினட்டா சாம் கரனை திருப்பி ஆக்ஷன்ல எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ சிஎஸ்கே போக முடியாது, ஆர்சிபி போக முடியாது. எனக்கு ஒருவேளை அதான் தோணுது. ரசல் வேற இருக்காரு, நரேன் வேற இருக்காரு, ஒருவேளை கேகேஆர் தூக்கிடுவாங்களோன்னு தோணுது எனக்கு. 3 பேரையும் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. 3 ஆல்ரவுண்டர், பிராவோ, நரேன், ரசல், எல்லாத்தையும் ஜோடி போட்டு விட்டுருங்க. அந்த ட்ரின் பேக் நைட் ரைடர்ஸ் கேங். ஆமா, எல்லாரும் டீம் கேர் விளையாடுறாங்க, எல்லாரும் ஒண்ணா சோடி போட்டு போமா, சோடி அப்படின்னு போட்டுருவாங்க. சரி, ஓகே, ரைட். பூரான் பூரான், மார்க் ராம், அவங்க 2 பேரும் வேணா சொல்லிடு. சதீஷ் மலர் கேக்குறாரு. மார்க் ராம் வந்து ஹை டிமாண்ட்ல இருப்பாரு, அதுல ஒன்னும் எந்த எஸ்ஆர்ஹெச்சுக்கு போவாருன்னு நான் நினைக்கிறேன். பூரன் வந்து எனக்கு சொல்ல தெரியலீங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்றது, இங்கி பிங்கி பாங்கி தான் போட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மார்க்ராம் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு போறாரு. பூரன் வந்து எதுக்கு போறாரு, எந்த டீம் சொல்றதுன்னு தெரியலையே, எனக்கு ஒன்னும் புரியலையே. சரி, ஒரு கிங்ஸ் 11 பஞ்சாப்னு சொல்லிடுறேன் திருப்பியும். செம ஆட்டிடியூடான ஒரு பையன், உயிரே கொடுப்பாரு டீமுக்கு. ஒருவேளை அந்த இது எடுக்கிறாங்களோ. திருப்பி கிங்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். பாவம் பண்ணிட்டயா, பாவம் பண்ணிட்ட. சின்ன தல ரைனா எங்க போறாரு சொல்லு. அதாவது ஆக்ஷன்ல வந்து பெருசா நிறைய பிரைஸுக்கு அவர் போவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா there is a great chance CSK might pick him again.
ஓகே, ரைட், இன்ட்ரெஸ்டிங். அதுதான்ப்பா எங்களோடது. இவர் சொன்ன எத்தனை ப்ரெடிக்ஷன், எத்தனை மை தடவை சொன்ன ப்ரெடிக்ஷன்லாம் உண்மையா வருதுன்னு பார்ப்போம். அதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் செய்யறதுக்கு. கேஜி ககிசோ ரபாடாப்பா, ஃபைனல் ககிசோ ரபாடா. எஸ்ஆர்ஹெச் ஷூர் ஷாட். ஓகே, ரைட். சுப்பிரமணிய பிள்ளை ஹர்ஷல் பட்டேல் கேட்டிருக்காரு. அவர் எங்க போறாருன்னு ஆப்ஷனே பார்த்து. கண்டிப்பா ஆர்சிபி எடுப்பாங்க. ஆர்சிபி எடுக்கறாங்களாம். ஓகே, ஆர்சிபி எடுக்கறாங்களாம். Thank you so much. பாரியா கேள்வி வந்துட்டே இருக்கு. ஜானி பி, ஜானி பேர்ஸ்டர். எஸ்ஆர்ஹெச் எடுக்க மாட்டாங்க. அதனால இன்னொன்னு சொல்றேன், இப்ப குவிண்டன் டிகாக்கா, ஜானி பேர்ஸ்டோவா. குவிண்டன் டிகாக் தான் ஃபர்ஸ்ட் பிட் போடுவாங்க. ஒருவேளை ஜானி பேர்ஸ்டோ கம்மி ஆகிற மாதிரி இருந்தா மும்பை இந்தியன்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ, ஓகே, ரைட். என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிருவோம். Thank you so much, Pidog, again. Thank you everybody. Thanks for joining us on today's live. Thank you.